பூமர் ஷோன் உலகில் ஜூமர்ஸ் மைண்ட் செட் கொண்ட மக்களே, வெல்கம் டு வாயிலவத பாட்காஸ்ட். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வாயிலவத பாட்காஸ்ட். நம்ம இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு புது எபிசோட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வரதுனால கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் புது மெம்பர்ஸோடு வந்திருக்கேன். யாருன்னா இவங்க டோரேமான் சிசுமான்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கேன். ஒருத்தன் பேர் சிசுமாரு. ஃபஸ்ட்டு நீங்கள் வணக்கம் சொல்லுங்கள். ஹலோ, ஹாய் கைஸ், என் பேர் சுஷிமாரு. வணக்கம் மட்டும் சொல்கிறேன். வணக்கம் மட்டுமா? சரி, மதராஜ் இல்லைடா, முன்னாடி கூட பேசுனது கிடையாதுடா. என் மூஞ்ச பார்த்து பேசுகிறேன், இல்லை மைக்கை பார்த்து பேசுகிறேன். இது கூட கேட்பேன். சரி, ஓகேடா. அடுத்தது டோரேமான். ஹலோ. ஹலோ மட்டும்தான் வருது தவிர வேறதான் ஒன்று பேசுகிறேன். ஹலோ தவிர அப்படிதான் இருக்கும். மதம் இருக்காதீங்கன்னா அப்படிதான்ப்பா இருக்கும். ஓகே. ஸோ அதான் இது புது கைஸோட நாங்கள் எபிசோட் பேசலாம்னு இருக்கோம். ஸோ எபிசோட் என்னன்னா லைஃப் ஆஃப் அன் ஐடி காய்னா, நம்மளாம் ஐடியில் வேலை செய்யறதுனால இப்போ ஐடி காயோட நம்மளோட ஹாப்பினஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அதை பற்றியும் பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த வாரம் மெட்ராஸ் வீக்கில். ஸோ அதை பற்றி கொஞ்சமாக பேசுங்க. மெட்ராஸ் இருக்கீங்க, சென்னை சென்னை வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்ம எல்லாருக்குமே வேறு வேறு ஊர். நாங்கள் இப்போ சென்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி சொல்லுவோம். அப்படி மெட்ராஸ்க்கு எதுக்கு வந்தேன்னா, வேலை இங்கே தான் கிடச்சிது, அதனால தான் இங்கே வந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்னடா எதுவுமே செட் ஆகலை, எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகியாச்சு. சென்னை தான் சோறு போடுது. ஸோ சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான். சென்னை சோறு. ஆமாம், சோறு போடுறேன் சொல்லுவோம். ஆமாம். ஃபஸ்ட்டு வரும்போது எக்ஸ்பெக்டேஷனே வேற மாதிரி இருந்தது. எல்லாமே என்ன சொல்கிறது, நம்ம வேற ஊர்லேன்னு வரும்போது எல்லாமே அங்கே இருக்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். அப்புறம் கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் இது. ஸோ இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம். சரி, டோரேமான் நீங்கள் சொல்லுங்கள். இப்போது இது நான் சொல்கிறதோட இன்ஸ்டாகிராமில் ஏற்கனவே ஒரு வீடியோ போயிட்டுருக்கு. விஜய் சித்து சொன்னது, இந்த ஊர்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த ஊரையே குறை சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் இந்த ஊரில் ஜாஸ்தி. ஸோ சென்னை பேசிக்காக எனக்கு பிடிக்கும். ஏன்லாம் தெரியாது. ஃபஸ்ட்டு வரப்போ இந்த பயமாக இருந்தது. ஃபஸ்ட்டு வேலை இன்டர்ன்ஷிப்புக்கு வந்தது, அதுக்கப்புறம் வேலை மாறினது, அதெல்லாமே இருந்ததுனாலும் சம்பாதிக்கிறதுக்கு தான் இருந்தாலும் பயம் இருந்தது. அந்த பயம் போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆனது. அந்த பயம் போனதுக்கப்புறம் தான் ஊர் தெரிய ஆரம்பிக்குது. ஊர் தெரிஞ்சதுக்கப்புறம் ஊர் நல்லா பழகிருச்சு. இப்போ சென்னையை வேறு யாருன்னா குறை சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு கோவம் வர அளவுக்கு எனக்கு சென்னை பிடிக்கும். சென்னை இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மை லைஃப். அதை என்றைக்கோ விட்டு கொடுக்க முடியாது. இல்லை, விட்டு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இப்போ எனக்கு சென்னை ஒரு பிளேஸ் ஆஃப் லிவிங், பியாண்ட் எ பிளேஸ் ஆஃப் லிவிங், மோர் தென் ஜஸ்ட் அ ஒர்க் பிளேஸ். அந்த மாதிரி எனக்கு செட்டில் ஆகிருக்கு சென்னை. நீங்க சொல்லலாம். நான் எனக்கு நான் இவங்க சொன்ன மாதிரி அந்த பயம்லாம் இல்லை. ஏன்னா சின்ன வயசுல எங்கள் பாட்டி வீடு இங்கே இருந்ததுனால நான் பழகினால ஓரளவுக்கு எனக்கு சென்னையில் இருக்க பிளேசஸ், இங்கே பீச் பேர் தெரியும், வண்டிலாம் தெரியாது. இப்போ தான் வண்டிலாம் கற்றுக்கிட்டேன். இங்கே பீச், பெசன் நகர் பீச் இருக்குது, மெரினா பீச் இருக்குது, இந்த பீச்லாம் இருக்குன்னு தெரியும். மகாபலிபுரம், மேல்மருவத்தூர் இதெல்லாம் தெரியும். மேல்மருவத்தூரா? இல்லைங்க, இங்கேருந்து மேல்மருவத்தூருக்கு போவாங்க. மேல்மருவத்தூர் எங்கடா? மெட்ராஸ் இல்லைங்க. சரி, ஓகே ஓகே. அந்த மாதிரி. சரியா? ஸோ அந்த மாதிரி இருந்தனால எனக்கு சென்னையில் வேலை கிடைச்ச போது எனக்கு பயம் டோரேமான் சொன்ன மாதிரி எனக்கு பயம் எப்போ வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இன்டர்ன்ஷிப் பெங்களூரில் கிடச்ச மாதிரி தான். ஏன்னா செம்ம டிராஃபிக்கு அங்கே. இன்னும் நான் ஒரு 10 கிலோமீட்டருக்கு 1 மணி நேரமாக போய்கிட்டு இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. இல்லை, இங்கேயே இப்போ மெட்ரோனால ஆயிடுச்சு, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ எனக்கு பழக்கப்பட்ட ஊர்னால எனக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. சென்னைக்கு வந்துட்டேன். ஹாப்பி டு பி இயர். அப்படிங்களா? பின்னாடி வேற எதனா ஊர் கிடச்சிட்டா அப்போ அதை பெருசாக பேசுவீங்களா, இல்லை சென்னையை விட்டு கொடுத்துருவீங்க? இல்லைடா, சென்னை ஒரு மிக்ஸ்அப் ஆஃப் இதுதான். எங்கே போனாலும் ஆனால் அப்படின்னா டக்குன்னு நல்லா பேசுவாங்க. அப்புறம் இன்ஃபர்மேஷன் தான். இங்கே நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஈஸியாக கிடைக்கும். வாங்குறதும் சரி, இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதும் சரி ஈஸியாக இருக்கும். ஆமாம். அதே மாதிரி நமக்கு சாப்பாடு, இப்போ நம்ம பேச்சுலர் லைஃப் அந்த மாதிரி சாப்பாடு என்னன்னா நம்மளுக்கு இப்போது பெங்களூரில் ஒரு வேளை சாப்பாடு இப்போது கணக்கு போட்டால் நான் ஒரு நாள் போனதுக்கே மினிமம் ஒரு வேலைக்கு 200 ருபீஸ் வச்சா தான் சாப்பாடே சாப்பிடுவோம். நம்ம இங்கே 50 ரூபாயிலேருந்து சாப்பிட்லாம், 200 ரூபாய்க்கு சூப்பராகவே சாப்பிட்லாம் நம்ம ஊரில்.
ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இங்கே. ஓ ரைட்டு. சாப்பாடுங்கிறது எல்லா ஊர் சாப்பாடும் கிடைக்கும் மெட்ராஸில். எல்லா விதமான சாப்பாடு, எல்லா ஊரோட சாப்பாடு. ஓகே சரி, மெட்ராஸ் நீங்க ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிட்டீங்க. என் மகனுக்கு ஒரு பாயிண்ட் எதனா ஆட் பண்ணலான்னு உள்ளன்னு பார்த்தா சரி எதுவும் வேற எதனா போங்க அது குச்சினோட. சரி, என்னன்னா வந்து அதான் மெட்ராஸுக்கு பற்றி அதான் நன்றி டு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாரு. அனிருத் இல்ல ஊரை போனா ஊரே இல்லைன்னு சொல்லி சான்ஸே இல்லைன்னு பாரு. சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அவ்வளவுதான் தெரியும், அது மேல தெரியாது. வேற பாட்டுறா. சரி ஓகே ஓகே, கொஸ்டினுக்குள்ள வாடா. சரி சரி, நம்ம மெயின் டாபிக் அதான். இதெல்லாம் கட் பண்ற, பாட்டு பாடுறதெல்லாம் போட்டுருப்பாரு. அவன் அப்படியே போடுவான். டேய் கட் பண்ணி நோ கட்டிங். அப்போ ரெக்கார்ட் பண்ணது அப்படிதான் போகும். சரி ஓகே, எதிரிங்களா வந்து லைட் தகர்த்துருக்கேன். பார்த்து பண்றேன். சரி பார்த்து பண்றேன். சரி மெயின் டாபிக் அதான் லைஃப் ஆஃப் அன் ஐடி காய். அதுக்கு வரும். சரி ஓகே, லைஃப் ஆஃப் அன் ஐடி காய்னா எப்படி எதிர்பார்க்குறேன்? இங்க வந்து எப்படி இப்போ எப்படி மெட்ராஸ் ஷீக்குன்னு சொல்லி மெட்ராஸ் ஷீக் பற்றி மட்டும் பேசிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இங்கே அடாப்ட் ஆனதா எப்படி இப்போ சென்னை மெட்ரோ சிட்டி, அந்த மெட்ரோ சிட்டியோட லைஃபும் நம்ம ஐடி லைஃபும் எப்படி போகுது, ஐடி லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஐடி லைஃப் வந்து வந்தே ஒரு வருஷம் தான் ஆகுது ஐடிக்குள்ளேயே. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் தான் ஆகுது. ஆனால் டூ இயர்லியா இருக்குது சொல்றதுக்கு. ஆனால் இருந்தாலும் சொல்றேன், இப்போ வரைக்குமே வந்து என்ன சொல்றது, ஜாலியும் கிடையாது கடுப்பாவும் இல்லை, ஏதோ போகுது ஓரளவுக்கு. மாசம் மாசம் ஓடினாதான் சோறு போடு வழி, அதனால வந்து ஓடி தான் ஆகணும். ஆனால் வந்து கம்ப்ளீட்லி போர் அடிக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வந்து காலையில் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து டைமுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, கரெக்டாக வேலையை மட்டும் பார்த்தா போதும். ஸோ இப்படி போகிறதுனால வந்து ஓகே. ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக ஜாலியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுதான் வந்து என்னோட இனிஷியல் கருத்து. ஏன்னா வந்து வெளியிலேன்னு பார்க்குறவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு என்னப்பா ஐடியில் இருக்க 1 கோடி வரும் 1 லட்சம் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து நாங்கள் வந்து மண்டக்கயிறு தான் எங்களுக்கு தெரியும். இங்கே வந்து மேனேஜர்லேருந்து டிஎல்லேருந்து வந்து அவங்களுக்குள்ளே இருக்க இன்டர்னல் பாலிடிக்ஸு அது விஷயத்தெல்லாம் கடந்து வரணும், ஒர்க்கை கற்றுக்கணும். அதுக்கான பல விஷயங்கள் இருக்கு. எடுத்தோடனே நம்ம போயிட்டு ஒர்க்கில் வந்து எதுவுமே பெருசாக செய்ய முடியாது. யாருன்னா ஒருத்தரோட டிபெண்டன்சி இருந்துகிட்டே இருக்கணும்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்டராக இருக்கு. அதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீ அந்த என்விரான்மெண்ட் அடாப்ட் ஆகணும். நம்ம என்ன வந்து ஸ்கூல் பசங்க மாதிரி காலேஜ் பசங்க மாதிரி வந்து ஜாலியாவே இருப்போம். எல்லாம் நம்ம பசங்க வருவாங்க, அவனுக்கு என்ன மச்சான் இப்படியே ஜாலியா ஓட்டிடலாம் பேசும்போது ஜோக்ஸ் கூட போட முடியாது. அவனுக்கு நல்ல வந்து எதனா சொல்லிட்டானா வந்து ஐயோ இங்க எதனா கை வச்சிடணும், அங்க எங்கன்னா கை வச்சிருவாங்க, பார்த்து பார்த்து பேச வேண்டியதா இருக்குது. ஸோ இப்போ இப்படிலாம் கூட இருக்குது கொஞ்சம் வந்து. ஆனால் வந்து அதர் சைடில் என்னன்னா வந்து டீம் ஆக்டிவிட்டி அது இதுன்னு வந்து கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்குது. பரவாயில்ல, இதுதான் வந்து ஒரு இனிஷியலாக வந்து இப்படி தான் இருக்கு. உங்களோட கருத்து என்ன இதை பற்றி? டோரிமான் சொல்லுவார், உங்க கருத்து நம்ம மைக் வச்சோன்னு உங்க கருத்து என்ன சொல்லுங்க. மைக்கே இப்பதான் நான் முதல் டைம் பாக்குறேன். மைக்கே ஏன் பாக்குறேன், முன்ன வந்து ஜாலியா பேசு. சரி ஓகே. என்னோட மைக்கு முன்னாடி வாங்க போங்கிறது மைக் அவன் இவன் அப்புறம் ஸ்டார் கூட போடலாம். என்னோட ஃபர்ஸ்ட் இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டேன். ஒரு ஐடில பசங்கன்னா எப்படி வெளியிலன்னு பாக்குறாங்க, ஆனா ரியாலிட்டின்றது வேற. ஆக்சுவலா அவனுங்களும் பிரஷர் கலந்து பேசுவோம் வர மாட்டாங்க அப்படின்னா ஜாலியா பேசுவாங்க. சரி ஓகே, அவர்கிட்ட கருத்தை கேளுங்க. கண்டென்ட் யோசிக்கிறேன் எல்லாமே. சரி சரி சரி. இப்போ ஐடில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரோஸ் இருக்கு, நிறைய கான்ஸும் இருக்கு. ஸோ பேர் என்னடா சுஷிமாருவா? இப்போ சுஷிமாரு சொன்ன மாதிரி நிறைய லைக் அவன் சொல்ற மாதிரி நிறைய தடங்களும் இருக்கு, நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாமும் இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன மாதிரி ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடியில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதுக்கேற்ற செலவு கூடவே வருது. இதான் ரியாலிட்டி. நீங்கள் வந்து ஹார்ட் அர்ன் மணி என்ன வேணால் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ வேணால் சம்பாதிங்க, பட் ஆனால் அதுக்கேற்ற செலவு கூடவே வருது. நம்ம மைண்ட் செட்லேருந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல்லேருந்து எல்லாமே நம்ம சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். அது வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலும் சரி, கண்ட்ரோல் பண்ணனாலும் சரி, அதுதான் ஃபஸ்ட் நான் ரெஜிஸ்டர் பண்ணுறது ஆக்சுவலி. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா
மற்றபடி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன பிளபராவது இன்னும் முடியல. ஸோ எனக்கு வந்து லைக் பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து எனக்கு வந்து பேசிக்காக ப்ரோக்ராமிங் தான் பிடிக்கும். பட் ஆனால் அதை பேஸ் பண்ணி மட்டுமே இங்கே ஐடி மூவ் ஆகலை. நீங்கள் நினச்ச ரோல் ஃபஸ்ட்டு கிடைக்காது. ஆமாம் அவன் சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சது மட்டுமே கிடைக்காது. ஃப்ரெஷருன்றதுனால எங்கே வேணால் தூக்கி போடுவாங்க, எதில் வேணால் மிதிப்பாங்க, நம்ம தாங்கி ஏறி மேலே தான் வரணும். ஸோ அந்த ஒரு இதுலாம் கூட இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனி போனாலும் சரி, எவ்வளோ சின்ன கம்பெனி போனாலும் சரி, அவங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே தான் போடுவாங்களே தவிர நமக்கு தேவையான இடத்துல போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த பசங்களை ஏமாற்றி டாக்குமெண்டேஷன் பண்ணுறது, இதை பண்ணு அதை பண்ணு, ப்ரெசன்டேஷன் பண்ணு, பிபிடி பண்ணு, இந்த மாதிரி தான் வருமே தவிர உங்களுக்கு ஆக்சுவல் ஒர்க்கே வராது. இது கூட பண்ணால் பரவாயில்லையே, நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு இன்னொருத்தன் பேர் வாங்குவாங்க. இதெல்லாம் நிறைய நடக்கும். பாலிடிக்ஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணாமே வெளியே வந்துடலாம், இல்லை நீங்கள் பண்ணாமே வந்து ஐடியில் விட்டு வந்துடலாம், பாலிடிக்ஸ்லாம் பண்ண வேணாம், நம்ம பாட்டுக்கு இருந்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வளரவே முடியாது. பாலிடிக்ஸ் நீங்களும் பண்ணணும், ஆனால் அது வந்து யாரையும் ஹர்ட் பண்ணாமல் உங்களோட விஷயத்த சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். அவங்கள மாதிரி இவென்ச்சுவலி நீங்களும் அவனை மாதிரி ஆகிட்டீங்க அப்படின்னா அது பிரயோஜனமே கிடையாது. ஸோ நம்ம ஒரு விதத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அது எதுக்கு அப்படின்னா நம்மளை போர்ட்ரே பண்ணுறதுக்காக மட்டும் இருக்கணுமே தவிர மற்றவனை தாழ்த்தி பேசுகிறதுக்கோ மற்றவனை அடிக்கிறதுக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியும் விருப்பமும் படக்கூடாது. ஏன்னா நான் பண்ணேன் எனக்கு ஒருத்தன் பண்ணான் அப்படிங்கிறதுக்காக நானும் அதை ஃப்யூச்சரில் பண்ணணுன்றது என்னோட விருப்பம் கிடையாது, யாரோட விருப்பமும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வேற என்னப்பா, வேற எதனா பேசுகிறேன். சரி, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வந்து இப்போ நம்ம செலக்ட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க காலேஜ் வந்து. ஆனால் இவங்க சொன்ன மாதிரி வந்து செலக்ட் ஆகுது எவ்வளோ பாலிடிக்ஸ் இருந்தா அதை பேசுனியா நீ? அதெல்லாம் ஒன்றுனா வரும், நீ நடுவில் பேசுகிறப்ப தான் எடுத்துட்டு வருவேன். செலக்ட் ஆகுதுலே பாலிடிக்ஸ் இருக்கு. ஒன்றும் இல்லை, நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனியில் இன்டர்வியூ நடந்துச்சு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்துச்சா? இல்லை, எனக்கு கேட்டால் இல்லை. எப்படி நடந்துச்சுன்னா சில பேருக்கு ஓவராக வந்து கொஷின்ஸாக கேட்டு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் இன்டர்வியூ பண்ணாங்க. சில பேர் 10 நிமிஷத்துல பேர் என்னப்பா பேர் என்னம்மான்னு கேட்டு உள்ள எடுத்தவங்களும் இருக்காங்க. இப்படி டைவர்சிஃபைடாக இருக்கும்போது பாலிடிக்ஸ் நிறைய இருக்குல்ல, இதெல்லாம் கூட கிராஸ் பண்ணி வரணும். எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியே என்ன சொல்றது, இப்போ என்னோட இன்டர்வியூ ப்ராசஸ் வேற, அவங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ் வேற. ஆனால் எல்லாருக்கும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி இருக்காது பாலிடிக்ஸும். சில பேர் வந்து வேலையே செய்யாமல் போயிடுச்சு சுற்றுறவங்களும் இருக்கான். சில பேர் வேலை மட்டும் தான் செய்வான். சில பேர் வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி போகிறவங்களும் இருக்கான் இதில். ஸோ இதை வந்து நம்ம தான் சூஸ் பண்ணணும். இதை ஜிங் அடிச்சு மேலே இருக்கான், சைலண்டாக வந்து சுஷிமாருன்ற சொல்லித்தரோம் வேற. பதிவு பண்ணுறாரு, டோரிமான் பண்ண பதிவு இது நம்மன்ல. ஜிங் அடிச்சு பழகிறது வந்து நமக்கு பிடிக்காது. நம்ம வந்து இப்போ ஒன்று 2 நிறைய விஷயத்துல படிக்கலாம். ஈஸியான வழி என்னன்னா மேனேஜருக்கு என்ன சொன்னாரோ ஜிங் அடிச்சு படிக்குது, என்ன சொன்னாலும் ஆமா சாமி போடுறது. அது நமக்கு வராது. அவருக்கு நம்ம இது அது வராம நம்ம எதனா ஒரு விஷயம் பண்ண நினைச்சோன்னா அவங்களை ஏதாவது அப்போஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அவனுக்கு பிடிக்காம இப்போ நம்ம ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா அவன் என்ன பண்ணுவான்னா வந்து நீ அதை மட்டும் தான் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அப்போஸ் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்கு. இதெல்லாம் கிராஸ் பண்ணி இதெல்லாம் தாண்டி தான் வரணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் பாலிடிக்ஸும் இருக்கு. அதை பத்தியும் நீங்க உங்க இன்னொரு பாயிண்ட் நான் என்ன ஆட் பண்ண விரும்புறேன்னா, முதல்ல வந்து ஒரு கம்பெனிக்கு போறப்போ உங்களோட சம்பளமோ சிடிசியோ எதிர்பார்க்காதீங்க. நீங்க பண்ற வேலையை பாருங்க. நீங்கள் பண்ணுற வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் இவென்ச்சுவலி அந்த ஐடி ஜாபில் சஸ்டெயின் ஆக முடியும். உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஜாபில் அவன் காசு தரான் அப்படிங்கிறதுக்காக போய் உக்காந்துட்டீங்க அப்படிங்கன்னா 1 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம், அதுக்கு மேலே உங்களால் கஷ்டம். அதுக்கு மேலே நீங்கள் மாறிக்கலாம். பட் ஆனால் இவென்ச்சுவலாக உங்களோட அந்த ஐடிக்கான ஒரு இனிஷியல் ஃபேஸ் வந்து உங்களுக்கு ரூயின் ஆகிட்டா லைக் அதுக்கப்புறம் உங்களுக்கு அமையிற ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சிடிசி காசு மட்டும் பார்க்காம வேலை பார்த்துட்டு சேர்ந்தா இன்னும் இவென்ச்சுவலாக ஐடியோட லைஃப் வந்து நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வேலையை நீங்கள் லவ் பண்ணி பண்ணாலே அந்த வேலை வந்து வேலையாக தெரியாது. ஃபர்ஸ்ட் நீ சொல்கிற பாயிண்ட் கரெக்ட் தான். என்ன வேலைன்னே தெரியாமலே 1 வருஷம் ஓடி போயிடுது, என்ன பண்ணுறோன்னே தெரியல. ஒரு சில பேருக்கு அந்த சான்சஸ் இருக்கும்ல, ஒரு சில பேருக்கு இருக்கும். எல்லாருக்கும் அமையாது. இப்போ அமையறவங்க அதை யூஸ் பண்ணிக்கணும். அமையறவங்க யூஸ் பண்ணலாம். அமையாத வந்து என்ன பண்ணனா ஒன்று அமைச்சுக்கணும், இல்லைன்னா வேலை எங்கன்னா வெளியே ஓடி போயிடணும், வேற ஏதாவது கம்பெனிக்கு தான் வேற வழி. இப்போ வந்து இன்னொருத்தனுக்கு அவன் வந்து என்ன சொல்றது, இப்போ ஒரு நம்ம ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றோன்னா நம்மளை ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் பண்ணாமல் சும்மா டாக்குமெண்ட் பண்றது, இல்லை டூலில் எதனா ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து வேலையை கொடுத்து கடைசி வரைக்கும் நம்ம ஒரிஜினலாக என்ன விஷயத்தில் ஒர்க் பண்ணுறோன்றதே தெரியாமலே போயிடும். இப்படி போயிடுச்சுன்னா இன்னொரு கம்பெனிக்கு போகும்போது ஷிஃப்ட் அடிக்கும் போது நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்க, என்ன ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணீங்க,
எக்ஸ்பீரியன்ஸ் பேப்பர்ல இருக்கும். ஆனா அவன் கேட்கற நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்பான். அங்க இப்ப ப்ராசஸ் ஆக முடியாம வந்து வேலை இல்லாம வெளியே சுத்துறாங்க. அதனாலதான் 10 வருஷம் 15 வருஷம் ஒரே கம்பெனில ஓட்டுறது நிறைய பேர். ஆமா, இது ஒரு விஷயம் இருக்குது. அங்கேயே படிச்சுட்டு இங்கேயே அப்படியே இந்த காலத்தை ஓட்டுறது. அதுவும் வந்து எல்லாருக்குமே அது செட் ஆகாது. சில பேர் வந்து சம்பளம் வந்தா போதுண்டா, இந்த மாசம் கையில வந்து செலவு பண்ணா செலவு காசு வருதா எங்க இருந்தோ அப்படின்னு போறவங்களுக்கு வந்து இது ஒரு பெட்டர் இல்ல ஆப்ஷனா இருக்கலாம். ஆனா வந்து சரி ஒரு கெரியர் வைஸ்ல வந்து க்ரோ ஆகணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல பாத்துவே கிடையாது. இந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா பெட்டர் வந்து பேசி வேற ஏதாவது மூவ் ஆகிறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்டா இருக்கு ஆக்சுவலா. சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீக்கிறது வந்து அதான் நம்மளோட இன்டர்வியூ வந்து கரெக்டாக நினச்சாரு. அது வந்து பேஸ்டாக நம்ம சொன்ன மாதிரி அந்த இன்டர்வியூவரை பொறுத்து தான். இன்டர்வியூவருக்கு அவன் மனசில் என்ன இருக்கும், அவன் எதை வச்சு எடுக்கலாம், அவனுக்குன்னு கொடுத்துருக்க டார்கெட்டு. ஸோ அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. எப்படின்னா வந்து எப்படி வந்து நம்ம எக்ஸாம் பேப்பர் வந்து கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க, இன்னொருத்தங்க. அதனால வந்து இந்த விஷயத்துல வந்து இது பண்ண முடியும். எக்ஸாம் பேப்பர் யாருன்னு தெரியலப்பா, சரி ரேண்டமா நீ கரெக்ஷன் பண்ற, அது ஜெண்டர் பேஸ் பண்ணி இன்டர்வியூ பண்றீங்க. ஜெண்டர் பேஸ் பண்ணி கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் பண்றாங்க. ஆமா, கம்யூனிட்டி பேஸ் பண்ணா ஆமாப்பா பண்ணுவோம். அப்படியும் இருக்குது இன்டர்னல் தம்பி ஓய் நாங்க திரும்பி ஒரு வணக்கம் மாட்டாங்க வந்து வேலை கொடுத்துருவாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயம் கூட இருக்குது. ஸோ நீங்க உண்மையில ஜெண்டர் பேஸ் பண்ணி கூட இருக்குது. ஒருத்தங்களுக்கு அதான் நமக்கு தெரியும். மோஸ்டா சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் பேஸ் பண்ணி கேட்கறாங்க. எனக்கு தெரிஞ்செல்லாம் நம்ம கூட படிச்ச பசங்களே வந்து இன்டர்வியூ கடைசி கம்பெனி எல்லாம் வரும்போது என்ன பண்றீங்க, அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு கேட்டு உள்ள வந்தவங்க கூட இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி நல்ல மனுஷங்க இருக்காங்க. சரி இவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். ஏன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஜோகோ மாதிரி இல்ல. இது வந்து நான் ஃபேவர் பண்ற விஷயம் இல்லை. ஏன்னா டேலண்டே இல்லாதவன் இந்த இடத்துல வந்து வரான் அப்படின்னா, அந்த ரோலுக்கு கரெக்டா ஒருத்தன் வரான் அப்படின்னா அவனை ரிஜெக்ட் பண்ற நிலைமை வந்துடும்ல. கரெக்ட் தான். ஆனா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்க்கணும்ல. எல்லாருமே அவனை ரிஜெக்ட் பண்ணி தள்ளி விட்டோம் இல்ல, கொடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அவன் வந்து அவனோட டேலண்ட் வைஸ் தான் அவன் ரிஜெக்ட் பண்ணப்படுறானே தவிர அவனோட ஸ்டேட்டஸ் வச்சோ. நீ சொல்ற மாதிரி இப்போ ஜெண்டர் பேஸ் பண்ணி சொன்னேன், இதுவுமே ஒரு டிஸ்கிரிமினேஷன் தான். நீ சொல்றதும் டிஸ்கிரிமினேஷன் இல்ல. நீ அதை ஃபேஸ் பண்ணியா இல்லையா? நான் எப்படி சொல்றது, நான் ஃபேஸ் பண்ணனே இல்லையான்னு உனக்கே தெரியாது. ஏன்னா மத்தவங்க எப்படி இன்டர்வியூ பண்ணாங்கன்றது உனக்கு தெரியாது. அதுதான் சொல்றேன். இப்போ நமக்கு தெரிய வருது அப்படின்றதுக்காக அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்றது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனா அதே டைம்ல அவன் ரிஜெக்ட் பண்ணாமையும் இருக்கணும். ஸோ அது கரெக்டான டேலண்ட்டை ரிஜெக்ட் பண்ணாமையும் இருக்கணும். அப்படியே இல்ல. அதான் நீ சொன்ன எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்கு இங்க. அது வந்து பேஸ்ட் ஆன் வந்து அந்த இன்டர்வியூ பண்றத பொறுத்து ஆக்சுவலா. அங்கே அதை முடிச்சுட்டு அடுத்து வந்து இப்போ நம்ம செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஆனா நம்ம ரோல் ஏன் கரெக்டா அமையமானா அது வந்து எனக்கு அந்த கம்பெனிஷன் தான் முத்தான தந்தேன். ஆனா எப்படி நடக்கும்னா வந்து ஒருத்தன் வந்து காலேஜில் வந்து ஜாவாலாம் ப்ராஜெக்ட் பண்ணி எக்ஸல் ஆகி வந்திருப்பான். ஒருத்தர் பைத்தானில் ஜாவாலாம் இது பண்ணி எக்ஸல் ஆகி வந்திருப்பான். ஒருத்தர் வெப் டெவலப்மெண்ட் சைடு ஆண்ட்ராய்ட் சைடுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் டெவலப் ஆகி எக்ஸல் ஆகி வந்திருப்பான். அவனை பிடிச்சி எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு, எல்லாமே மாறி மாறி உட்காந்துருக்கும். அதாவது ஆண்ட்ராய்டுக்கு வந்து வெப் கொடுத்துருப்பாங்க, வெப்புக்கு வந்து பைத்தான் கொடுத்துருப்பாங்க, பைத்தானுக்கு வந்து ஆண்ட்ராய்டு கொடுத்துருப்பாங்க. ஒண்ணுமே தெரியாதவனுக்கு ஏதோ ஒன்று வரும், அவன். அதுதான் அங்க பிரச்சனையே. இட் வில் பி இன் சர்க்கிள்ஸ். இவென்ச்சுவலி பாத்தீங்கன்னா நீ உங்க கார்பரேட் நினைச்சா ஆக்சுவலி கரெக்டான இடத்துல பொசிஷனை பிளேஸ் பண்ணலாம். பட் ஆனா தே won't do it. அது ஏன்றது எனக்கு தெரியல. பட் ஆனா தே won't do it. என்ன அவங்க கிட்ட கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா, நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷரு, நீங்க எதை வேணாலும் லேர்ன் பண்ணி அடாப்ட் பண்ணிப்பீங்க, அதனால வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுப்போம், நீ அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாங்க. வயசான அவனால ஏதோ கத்துக்க முடியாது, அவனை காசு கொடுத்து நாங்க வச்சுவோம். அதுதான் இப்போ புதுசா இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்டோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா புதுசான டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி பீப்புள் அங்கே எக்ஸிஸ்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக வர விஷயத்த வந்து புதுசாக வரவங்களே பண்ணட்டுமே. ஏன்னா அவங்க அவங்க தான் வந்து இனிஷியல் பேஸில் இருக்காங்க, அவங்க லேர்ன் பண்ணி பண்ணட்டும். நம்ம வந்து தூரத்துலேருந்து வந்து ஒரு மென்டரிங் மாதிரி பண்ணலாம், கைடு பண்ணுற மாதிரி வந்து நம்மள ஒரு விளையாட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணுறோம் இருந்துட்டு இவங்களை வந்து பண்ண வைக்கலாம் அப்படியே ஒரு ஐடியா வராங்க. ஆனால் அவங்க வந்து ஒரே விஷயம் புரிஞ்சுக்காது, என்னன்னா நம்ம உண்மையிலே நம்ம என்ன விஷயத்துல இன்ட்ரெஸ்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சுக்காம பண்றதுதான் வந்து ஒரு சின்ன யோசிக்க வேண்டிய விஷயம்.
ஆனா அதையும் வந்து ஒரு ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு வந்து நம்ம ஏத்துக்கணும். ஏன்னா இந்த வேலையை விட்டு போனா வெளியில எங்கேயும் உடனே நம்மளால இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை கிடைக்காது. ஸோ இனிஷியலா வர எல்லா கேண்டிடேட்ஸ் பண்றது என்னன்னா, சரி ஏதோ ஒன்று வந்துட்டோம், ஏதா அட்லீஸ்ட் வந்து இங்க ஒரு வருஷமா சஸ்டெயின் ஆகணும், எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வெளியே போய்க்கலாம்னு சொல்லி ப்ராஜெக்ட்ல இருக்கவங்க தான் ஜாஸ்தி. அப்படி வந்து எனக்கு வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன் எல்லாம் நினைச்ச ப்ராஜெக்ட்லாம் கிடைச்சது. லக்கீலி நான் ஒர்க் பண்ண ஸ்ட்ரீம்ல எனக்கு கிடைச்சதுனால நான் ஓகே, நான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன். ஆனா எல்லாருமே அப்படி இருக்காங்கன்னா அது இல்லை. இது வந்து வெளியில நினைக்கிறவங்க என்னன்னா, உனக்கு என்னப்பா நீ படிச்சதுலேயே வேலை செய்வ, நீ வந்து உனக்கு வந்து பிடிச்ச வேலை கேட்டாங்கன்னா உனக்கு டீம் மாற்றி கொடுத்துருவாங்க, உனக்கு வந்து டீம் உடனே இன்க்ரிமெண்ட் போடுவாங்க, சேலரி வருது, நல்லா ஜாலியாக இருக்கப்பா அப்படின்னு சொல்றவங்க வந்து சொல்லும்போது நல்லா வாயில சில பல வார்த்தைகள் வரும். அப்போ வந்து அப்போ பேச முடியாது. ஆனா வந்து அதெல்லாம் வந்து சகிச்சு போய் தான் ஆகணும். இப்போ ஒரு ஃப்ரெஷர் வந்து என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றானோ அது இன்னும் அதே ஃபேஸ்ல இருக்க இன்னொருத்தரோ அதை தாண்டி போனோம் இன்னொருத்தவங்களோ தான் புரியும். அது வெளியிலன்னு பாக்குறவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து என்னப்பா அவன் ஐடில இருக்கான், 30,000 சம்பளம் வரும், 50,000 சம்பளம் வரும், ஜாலியா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அப்படிலாம் சொல்லும் போது கடுப்பா இருக்கும். ஆனா அதை ஃபேஸை தாண்டி வந்தவங்களுக்கு தான் தெரியும் ஆக்சுவலா இவன் எப்படி வரான், என்ன இது பண்றான்ட்டு. ஓ இது வந்து ஒரு சில கடுப்புகள் நடக்கும் இந்த மாதிரி. ஆனா மாத்தி வந்து நம்ம ரோல் போட்டு நம்ம லேர்ன் பண்ண வைக்கிறோன்னு சொல்லிட்டு அழக்க நிற்கிறது. அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பரா வந்து உனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாவே கேட்டி கொடுக்காம உன்னை வந்து நீயே லேர்ன் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உனக்கு சோர்ஸ் கொடுக்குறேன். கேட்டின்னு ஒரு விஷயமே இல்லையே, டாக்குமெண்ட் ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கும் நீங்க பண்ற ப்ராஜெக்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதுல ஏதோ அதுல இருக்க வார்த்தைக்கோ இங்க இருக்கிற விஷயத்துக்கும் எதுவுமே ரிலேட்டடே கிடையாது. தியரிட்டிக்கலா ஒரு மாதிரி இருக்கும், பிராக்டிகலா நீங்களா போய் பிச்சை எடுக்கணும். டேய் இது என்னடா அது என்னடா அது சொல்லுங்கடா இது சொல்லுங்கடான்னு சொல்லி 4 இடத்துல பிச்சை எடுத்தாதான் தெரியும் என்ன விஷயம் நடக்குது. அப்படி வந்து எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள் கழிச்சு இது கூட அவனுக்கு தெரியல, இவ்வளவு நாள் என்ன பண்ணன்னு கேட்பானுங்க. சோ இவ்வளவு இந்த மாதிரி விஷயம் இவ்வளவு நாள் என்ன பண்ணின்னு இருந்த, இது கூட தெரியாம நீ தான் வந்து கேட்டிருக்கணும், நீ தான் ஷெட்யூல் பண்ணணும். இனிஷியல் ஃபேஸ்ல இருக்க ஒரு பையனுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம்? நீங்க தான் ப்ரோஆக்டிவா இருக்கணும் அப்படின்வாங்க. You are not engaging sir அப்படின்றவங்க ஒரே வார்த்தை. சோ இந்த ஒரு இனிஷியல் ஃபேஸ்ல இருக்க பையனுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க அட்லீஸ்ட் கைட் பண்ணணும். உங்க டீம் இதுதான், நீங்க இதான் பண்றீங்க, இவரை பிடிச்சா இந்த இன்ஃபோ கத்துக்கலாம் அப்படின்னாவது அட்லீஸ்ட் சொன்னா ஒரு நீங்க என்னன்னு கூட சொல்ல வேணாம், வழியை காமிச்சா வழியிலேயாவது போயிடலாம். இவனுக்கு வந்து அந்த பத்தி மென்டர்லாம் எல்லா கம்பெனியுமே பண்றானுங்க. பத்தின்னு சொல்லிட்டு அந்த பத்தியை போய் கேட்டான், எனக்கே ஒன்றும் தெரியாதுடா. நம்ம போய் ஏதோ ஒரு கேள்வி கேட்டான், எனக்கே தெரியாது, போய் நீங்க அவங்களை கேட்குறே அப்ப என்ன தெரியாது. அவனை கேட்டா இவனை கேட்டா அவனை கேள்வி, இப்படியே ஒரு 4 விளையாட்டு விளையாடுவானுங்க, அவ்வளவுதான். இதுலயே வந்து நம்ம என்ன பண்ணோம், சரி இவனுங்களை கேட்கறது வேஸ்ட், நம்மளாம் எதனா பண்ணணும்னு நினைச்சு பண்ணா அதுக்குள்ள நம்மள வேற விஷயத்துக்குள்ள தூக்கி போட்டு அதுல ஒரு கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவானுங்க. இப்படிதான் வந்து இனிஷியல் ஃபேஸ்ல இருக்கும். இப்போ கூட இல்லை, நம்மளுக்கு இப்பயுமே நம்ம அப்படிதான் இருக்கும். எதனா ஒரு புது ப்ராஜெக்டோ ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அதை பத்தி இன்ஃபோ நமக்கு கிடைக்காது. நம்மளுக்கு மேல இருக்க ஆளுங்களுக்கு தான் இன்ஃபோ எல்லாமே தெரியும். நம்ம வந்து அவனுங்கிட்ட போய் ஒவ்வொரு நாளும் இது என்ன அது என்னன்னு கேட்டாதான் நமக்கே வந்து இன்புட் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயத்துல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இனிஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஆமா, ஸ்ட்ரகிள்னா ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான் இது எல்லா சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கும். ஏன்னா வந்து எல்லாமே ஈஸியா போச்சுன்னா என்ன இருக்கு அதுல, எல்லாருமே இங்க தானே வருவாங்க. இப்பயே எல்லாரும் இங்க தான் வராங்க, இன்னும் ஈஸியா இருந்துச்சுன்னா எல்லாருமே இங்க தான் வருவாங்க. அதுதான், எல்லாமே ஈஸியா போச்சுன்னா எதுவுமே இருக்காதுல்ல. ஸோ வந்து நம்மளாம் தான் ஒரு சில விஷயத்துல வந்து என்கேஜ் பண்ணிக்கணும். நானுமே வந்து எந்த விஷயத்தையும் போய் யார்ட்டையும் எதுவுமே கேட்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சா மட்டும் தான் செய்வேன், இல்லைன்னா எனக்கு எதனா சொல்லணும். இப்போ வந்து என் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, நானே போய் எல்லார்கிட்டையும் கேட்டு பண்ண வேண்டிய நிலைமைக்கு நானே வந்துட்டேன். ஏன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம அந்த இடத்துக்கு வந்துடுறோம். ஏன்னா நம்ம டார்கெட் முடிக்கணும். ஆமா, நம்மளுக்கு ஒரு டெட்லைன்னு வந்து அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்காது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அது பண்ணி தான் ஆகணும். அந்த டைம்ல வந்து பண்ணாம வந்து நீ ஏன் அப்பவே கேட்கல, இப்ப நீ தானே பண்ணியிருக்கணும், நீ இது வந்து கரெக்டான பர்சனை நீ தானே கான்டாக்ட் பண்ணியிருக்கணும், அவங்க தெரியலன்னா நீ தானே வந்து முன்னாடி வந்து கேட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து புத்தி பேசும்போது பல துஷ்ட சக்திகள்லாம் சரி ஓகே. ஸோ இந்த மாதிரி இனிஷியல் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து. நீ உன் பெர்ஸ்பெக்டிவ்லன்னு சொல்லு, நீ என்ன ஃபேஸ் பண்ணியிருக்க ஏதாச்சும்? முதல்ல வந்து என் ப்ராஜெக்ட் வந்து என்னன்னா வந்து எனக்கு வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை. எப்படின்னா வந்து என் ப்ராஜெக்ட் வந்து நான் வந்து
ப்ராஜெக்ட் ட்ரைனிங், ஆனால் ட்ரைனிங்னு சொல்லி நம்மளுக்கு ஃப்ரெஷர்ஸ் நான் வந்து 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்தாங்களா நம்ம கம்பெனி தான், எல்லா கம்பெனியும் இருக்குமா. சரின்னு பார்த்தா அந்த ஜென்ரல் பேசிக் ட்ரைனிங் கொடுத்தாங்க. சரி பேசிக் ட்ரைனிங் முடிச்சுட்டு 3 மாதம் கழிச்சு ப்ராஜெக்ட்குள்ளே போகும்போது ப்ராஜெக்ட் அது வரைக்கும் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து 1 மாதம் கழிச்சு இதான் ப்ராஜெக்ட்டுனாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு டாக்குமெண்ட் அனுப்புனாங்க. அந்த டாக்குமெண்ட் தான் பார்த்து படிச்சிட்டேன். இது வந்து ப்ராஜெக்டோட ஓவர் வியூ தான். பட் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, எந்த டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா .NETனாங்க. அப்புறம் .NET தான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும். எனக்கு .NETனே ஃபஸ்ட்டு நான் வந்து .NETே எனக்கு தெரியாது. சரி இவங்க ஏதோ பேசிக் ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். பார்த்துக்கலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவா சின்டாக்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இக்னோர் பண்ணி அதுக்கப்புறம் என்னடா இவனுங்க இந்த மாதிரி நம்மளை ப்ராஜெக்ட் பற்றி ஒரு விஷயம் கூட எனக்கு ஒரு டேட்டா கூட வரல. கடைசியாக 3 மாதம் கழிச்சு ஒருத்தர்கிட்ட போய் பேசுறதுக்கு 1 வாரம் ஆச்சு. ஆன்ஷோரில் இருக்கவர்கிட்ட போய் நான் பேசுறது, அவரை பிடிச்சி அவர் ஒரு நாள் ஒரு நைட்டு மீட்டிங்கில் இது பண்ணி ஒருத்தர்கிட்ட கனெக்ட் பண்ணி விட்டாங்க. கனெக்ட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அவர் இன்னொருத்தர்கிட்ட கனெக்ட் பண்ணி நீ போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியல் செட்டப்பு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டூல்ஸு சாஃப்ட்வேர்ஸ்லாம் செட்டப் பண்ணு. அது ஒரு மாதம் போச்சு. எனக்கு இன்ஸ்டாலேஷன்லேயே ஒரு பிரச்சனை வந்து அது 1 மாதம் ஓட்டினாங்க. அந்த 1 மாதம் முடிச்சுட்டு சரியான்னு சொல்லிட்டு நீ வந்து ஓகே யூஐ சைடு அப்படின்னு நான் சரி யூஐ சைடுன்னு சொல்லிட்டு மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டோன்னே திடீர்னு வந்து யூஐ சைடுனா ஏபிஐ சைடுன்ட்டாங்க. அதான் வாங்கலான்னு சொல்லிட்டு ஏபிஐ நம்ம திருப்பி .NET சரி அப்புறம் பார்த்தா சரி அந்த ஏபிஐக்கு வந்த ஒருத்தவங்க வந்து ஓரளவுக்கு நல்லவங்க. அவங்க என்னன்னா வந்து டக்குன்னு இது பண்ணால் ஸ்கிரிப்ட்லேருந்து சொல்லி கொடுத்தாங்க, இது பண்ணுப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராசஸ் முடிச்சுட்டு வந்தால் இந்த ப்ராசஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஓகே அடுத்த ஸ்டெப்பு போகலான்னு பக்காவாக சொல்லி கொடுத்தாங்க. பட் தட்ஸ் வந்து அது வந்து சிம்பிள் ஏபிஐ தான். ஓகே அதான் ஆனால் அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க. ஸோ அதில் தான் எனக்கு நாலேஜ் வந்துச்சு ஏபிஐ பற்றி. ஏபிஐ பற்றி தெரியும், இதில் .NETல ஏபிஐ எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் வந்து அதான் ஏபிஐ முடிச்சதுக்கப்புறம் சரி அதை திருப்பி யூஐன்ட்டாங்க. சரி யூஐ உட்காந்து ரெடியாகி அதுக்கப்புறம் ஒரு முறை வந்து இதுதான் மெயின் மேட்ரு, கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டோரி. டீமில் இருக்க பெரிய தலைக்கட்டுக்கே வந்து இது வந்து எப்படி பண்ணணும்னு தெரில. புதுசாக நாங்கள் வந்து ரீரைட் பண்ணி ரியாக்டில் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து எப்படி பண்ணணும்னு தெரில. அந்த ஸ்டோரியை தூக்கி என் தலையில் கிடைத்தாங்க. நான் முதல்ல ஏபிஐயில் இருப்பேன், என் தலையில் அந்த ஸ்டோரியை போட்டு நீ பண்ணணுன்றேன். நான் வந்து நானும் சரி ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிவிட்டு டெய்லியும் ஒருத்தங்கிட்ட போய் காமிக்கிறேன். ஆஃப் ஷோர் நீ இதுன்றானேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் காமிக்கிறேன். இதை பாடுறான் என்ன நான் இந்த மாதிரி நான் யோசிச்சிருக்கேன், இது கரெக்டாக இல்லையா பாடுறான்னா பண்ணு ட்ரை பண்ணா இது பண்ணு அப்படின்ட்டு போகிறான். பார்த்தா திடீர்னு சொல்லிட்டு கடைசி டேட் வந்துச்சு. கடைசி டேட் அன்றைக்கி அவங்க வந்து என்னப்பா முடிப்பியா மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் சரி ட்ரை பண்ணா இவ்வளோ தூரம் முடிச்சிருக்காங்கன்றேன். சரின்னு சொல்லிட்டு அவனை கேட்டால் ஒன்று அவன் வந்து திடீர்னு ஆஃப் ஷோர் நீட் வந்துட்டு என்னப்பா கரெக்ட் டைமுக்குலாம் முடிக்க மாட்டியா, 1 மாதம் ஆகுது, ஸ்டோரி எடுத்தால் இந்த டைமுக்குள்ளே முடிக்க மாட்டியா, கன்ஃபார்ம் டைமுக்குள்ளே முடிக்க மாட்டியா, அதுக்கு தான் நீ சம்பளம் வாங்கினாலாம் கேள்வி கேட்டாங்க. சரி எனக்கு வந்து என்னடா இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் கேட்டால் போயிட்டு சரி பெரிய ஆளுங்க இப்போ ஒவ்வொருத்தராக போய் கேட்குறான். ஆன்ஷோர் சைடு போய் கேட்டால் எவனுக்குமே தெரியாது இந்த இது வந்து விண்டோஸே மைக்ரோசாஃப்டே வந்து .NET 4.0 கோட்னே வந்து அந்த சர்வீசஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டுருக்காங்க. அதை வந்து .NET 6.0 நாங்கள் யூஸ் பண்ண லேட்டஸ்ட்டில் வந்து கொண்டு வரான்றான். எப்படிடான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாதான். இப்போ எவனை கேட்டாலும் எனக்கே தெரியாதுடான்றான். 10 வருஷமாக ஒர்க் பண்ணுறவங்களாம் .NETல. அப்போ எதுக்கா எனக்கு விட்டு என்னைய சாவடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டு இருக்கிறதுல சின்ன ஆடா தேடி இருப்பான். அழகா நீ அப்பதான் வந்துருப்பான் மாலை மாட்டிங்கன்னு அப்படியே போட்டுருப்பான் அவனை. அதுக்கப்புறம் கரெக்டாக போயிட்டாங்க எங்கள் மேனேஜர். அவருக்கு வந்து அதான் நம்ம ஃபீச்சர் மேனேஜர் இருக்கான்ல, அவருக்கு வந்து ஃபஸ்ட் வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. அதுவும் நான் புரிய வச்சிட்டேன். அவர் வந்து எனக்கு எதோ என் பண்ணி இது ரன் ஆகும் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து நான் பண்ண ப்ராசஸ் நான் யோசித்த விதம் கரெக்டு. ஆனால் டோட்டலி வந்து இந்த IIS 4.0 6.0 விஷயத்தில் டோட்டலி தப்பு. அது வந்து ஏபியாக ஒர்க் ஆகாது, வேல்யூவே வராது. அதுக்கப்புறம் உட்காந்து திருப்பி இது செட் ஆகான்னு சொல்லிட்டு திருப்பி ஒருத்தவங்க கிட்டே கொடுத்தாங்க, சீனியர்கிட்டே கொடுத்து திருப்பி நான் யூஐயில் போட்டேனே. சரி நமக்கு யூஐ வந்து ஓரளவுக்கு நமக்கு HTML CSS தெரிஞ்சதுனால வந்து அப்புறம் அதுலேருந்து தப்பிச்சு அப்பான்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டு இப்போ புரித்தியாக சுற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சுற்றிக்கிட்டு இப்படியே காலத்து ஓட்டி. முதல் விஷயம் வந்து என்னென்னா வந்து நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து இப்போ யூஐ சைட்னே சொல்கிறேன், சம்டைம்ஸ் ஆசைப்பட்டு ஒரு ஸ்டோரி வந்து எதுக்கலாம் நம்ம வந்து என்னது கான்ஃபிடென்ட் என்எஃப் டு ஃபினிஷ் இட், நான் வந்து எடுத்து முடிச்சிடுவேன் அப்படின்னு போனால் அந்த ஸ்டோரி தான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. இது எனக்கு ஒன்றுமே தெரியாதுதான்.
நீங்க தான் சதீஷ் பண்ணணும், உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. உங்களை நம்பி தான் கம்பெனியே இருக்கு, நீங்க தான் தூக்கி தாங்கி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. இப்ப ஒரு முட்டு கொடுத்தாதான் நீ வந்து வேலை செய்வ. பூஸ்ட் உங்களை நம்பி தான் ப்ராஜெக்டே எனக்கு, நீங்க தான் வந்து எங்க ரிசோர்ஸு அப்படின்ற மாதிரி பேசி நம்மளை வந்து உசுப்பேற்று. ஸோ வந்து நான் கதையாக சொன்னேன். ஸோ பேசிக்கான இதுதான். ஆனால் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பெருசாக இது பண்ண விடாமல் நம்ம எப்பவுமே வந்து புதுசாக இது பண்ணணும்னு சொல்லிட்டு இவனுங்க நீட்ஸுக்காகவே சுத்த விட்டுக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்காக வந்து ப்ராஜெக்ட் நீடுக்கு நீ ரெடி ஆகணும், உன் நீடுக்கு தான் உன்னால ரெடி ஆகணும், ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அதுதான் நீ ரெடி ஆகணும். அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா 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 கற்றுக்கோங்க, நல்லா ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் நல்லா. சரி ரைட்டு. ஸோ அதான் இந்த பேசிக்காக இது. அதுக்கப்புறம் அதான் நம்ம சொன்ன மாதிரி வந்து இந்த பாலிட்டிக்ஸ் இருக்கிறது எப்பவுமே இருக்கிறது தான். நம்ம ஃப்ரெஷராக வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கிரிட்டிக்கலான விஷயத்த வந்து ஈஸியாக சால்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பேர் கொடுக்க மாட்டானுங்க, அவனுங்களே எடுத்துன்னு போயிடுவாங்க. பேர் கொடுக்க மாட்டாங்க, இனிமே தான் வேலை கொடுப்பாங்க. வேலை கொடுப்பாங்க இனிமே தான், அதெல்லாம் இன்னும் வராது. அதனால இவனுங்க நம்பி சீக்கிரமாகவும் முடிக்கிறதுக்கு பயமா இருக்கு. கரெக்ட் டேட்டில் முடிச்சாதான் கரெக்டானுங்க. ரைட்டு, நீங்கள் பதிவு பண்ண பாயிண்ட் வந்து நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து இந்த விஷயத்த நான் இந்த தப்பு பண்ணி தான் வந்து சில இடத்துல மாட்டினேன் பழைய கம்பெனியில். இங்க கிடையாது, பழைய கம்பெனியில். அதை வந்து ஒரு முறை அடிபட்டதே போதும். ஒரு டைம் அடிபட்டோடனே அப்பதான் புத்தி வருது. இதை வந்து என் நண்பர்கள்கிட்ட சொன்னா வந்து அதை ஏத்துக்கல. இப்ப அவங்க செருப்படி வாங்கும்போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் தாண்டி ஒர்க் பண்றது, எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி நான் வந்து கம்பெனி, அதாவது இது வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி எடுத்துப்பாங்க. இவென்ச்சுவலாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஆஃபீஸ் ஒர்க்ஸ் வந்து ஆஃபீஸோட டைமிங்ஸ் தான் இருக்கணும். ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஹவர்ஸில் 9 hours 9 to 6 தான் பேஸான டைம். இல்லை 12 மணி நேரம் 14 மணி நேரம் கிடையாதுங்களா? இல்லை, அது வந்து ஒரு சில சைக்கோபாத்ஸ்ன்னு சொல்லலாம், அவங்க தான் அந்த மாதிரி இருக்காங்க. எங்கள் கூட இருக்கிறவங்களே நிறைய பேர் அப்படி இருக்காங்க. பேர் சொல்றாதீங்க, உங்க பேர் சொல்றாதீங்க. அதாவது என்னன்னா, இப்போ ஆஃபீஸ் ஹவர்ஸ் எவ்வளோ ஹவர்ஸ் வேணா இருக்கும். ஒரு சில கோர் கம்பெனிஸ்லாம் கம்மியாக இருக்கும், இல்லை ஒரு சில ஐடி கம்பெனிஸில் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் அந்த கம்பெனி ஹார்ஸ் பொறுத்து. நான் என்ன சொல்ல வருவேன் அப்படின்னா, ஆஃபீஸ் ரிலேட்டட் ஒர்க்ஸ் வந்து அந்த ஒர்க் டைமில் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு அடுத்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது நீங்கள் வந்து சிஸ்டம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை சிஸ்டம் பற்றி உனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அதாவது வேலை இல்லை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து தனியாக கற்றுக்கிறதுக்காக வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுவும் என்ன கேட்டால், நான் ஆஃபீஸ் லேப்பில் பண்ணணும், இல்லை ஆஃபீஸில் போய் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்கள் பர்சனல் லேப்லேயே பண்ணலாம். பட் ஆனால் இவென்ச்சுவலி நீங்கள் ஆஃபீஸ் லேப்பில் தான் பண்ணணும், நீங்கள் அப்படி வேணால் பண்ணலாம். பட் ஆனால் இப்போ நான் வந்து இந்த ஸ்டோரி வந்து இந்த ஸ்பிரிண்ட்டுக்குள்ளே முடிச்சிடணும், நான் இது முடிச்சாதான் வந்து இது பண்ணுவேன், இல்லைனா வந்து என்னை யாருன்னா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறது. அதாவது இவென்ச்சுவலாக எப்படின்னா, இவங்க வந்து வேலை பார்க்காமையெல்லாம் இல்லை, வேலை பார்த்துருப்பாங்க. இவென்ச்சுவலாக அது வந்து ஜென்யூன் பக்காக இருக்கும், இல்லை ஜென்யூன் ஸ்டாப்பராக இருக்கும், ஸ்டோரி ஸ்டாப்பராக இருக்கும். அப்படியுமே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க மனசில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்டோரி வந்து இந்த ஸ்பிரிண்ட்டில் எனக்கு அசைன் பண்ணிட்டாங்க, நான் இந்த ஸ்பிரிண்ட்டுக்குள்ளாரவே நான் முடிச்சிடணும், அப்போ தான் வந்து நான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுறது. எனக்கு இந்த மாதிரி விஷயம் பிடிக்காது. ஜென்யூன் ஸ்டாப்பராக இருந்தால் நம்ம டீமில் ஓப்பன் அப் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஒன்று யாருன்னா ஹெல்ப் பண்ணுங்க, இல்லை இது ஹோலில் இருக்கும் அப்படிங்கிறது எங்கன்னா ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்மளை வந்து கேட்க முடியாதுன்னா ஐடியோட ரூலை பேசுறது தாங்க. இப்போ ஒரு ஸ்டோரி கொடுக்குறாங்க அப்படின்னா, அது நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதாவது எப்பவுமே ஒரு சில இதெல்லாம் கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டோரி எடுத்துக்கிறீங்களான்னு தான் கேட்பாங்க ஒரு சில பேர். மோஸ்ட்டாக வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இல்லை உங்களுக்கே தெரியாமல் அசைன் பண்ணி விட்ருவாங்க. இப்படி தான் பண்ணுவாங்களே தவிர நீ எடுத்துக்கோன்ற மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒர்க் வந்து ஒர்க்காக இருக்கணும், பர்சனலாக இருக்கணும், லேர்னிங்காக இருக்கணும். இதுதான் நான் இவென்ச்சுவலாக பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது வந்து ஒரு சில பெரிய தலைங்க லிங்க்டின்லாம் வேறு மாதிரி சொல்லுவாங்க. லைக் இனிஷியல் டேஸில் வந்து நீங்கள் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வேலை செஞ்சால் தான் உங்களோட கெரியர் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. பட் ஆனால் எனக்கு இதில் உடன்பாடு பெருசாக கிடையாது. நம்ம வேலை நீங்கள் என்ன தான் வேலை செஞ்சாலும்
அந்த ஐடியில் என்ன அவங்க முடிவு பண்ணி வச்சிருக்காங்களோ அதுதான் வந்து லேர்ன் பண்ணலாம் எல்லாம் சொல்லு, ஃபைனலாக வரும்போது துட்டு. அது வந்து உங்களுக்கு உங்கள் பொசிஷனுக்கு உங்கள் லெவலுக்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எவ்வளோ அசைன் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோதான் வரப்போகுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாராட்டுவாங்க, இல்லை பாராட்டாமையும் போகலாம், அதெல்லாம் வேற கதை. எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு எக்ஸ்ட்ரா சம்பளம் வராது, அதே சம்பளம் தான் வரும். அதுதான் நான் சொல்ல வரேன். சம்பளம் வந்து உங்களோட ஆஃபீஸ் ஹவர்ஸ்க்கு 9 to 6னா 9 to 6க்கு தான் அந்த சம்பளம். அதுக்கடுத்து நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஓன் டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வேலை செய்கிறீங்க. அது வந்து எதுவுமே ஈல் பண்ணாதுன்றது தான் நான் சொல்ல வர பாயிண்ட்டு. எதுவுமே ஈல் பண்ணாது, அது வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் உங்களுக்கு எதுவுமே ஈல் பண்ணாது. அந்த டைம் வந்து சும்மா போகிறதுக்கு சமம். நீங்கள் சும்மா கூட என்ன கேட்டால் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், நீங்கள் சும்மா கூட இருங்க, அந்த 6க்கு அப்புறம் நீங்கள் சும்மா கூட இருங்க, ஆனால் வேலை செய்யாதீங்க. இது வந்து நான் என்னோட கருத்து. இதில் வந்து நிறைய பேருக்கு ஹார்ட் பேக் ஒப்பீனியன் இருக்கலாம், லைக் நெகட்டிவ் ஒப்பீனியன் இருக்கலாம், பட் ஆனால் என்னோட கருத்து இப்படி தான். லைக் 1 or 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க ஒரு சில வேலைக்கு இல்லை ஒரு சில டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்னா இட்ஸ் ஓகே. லைக் இதில் வந்து ஸ்ட்ரிக்டாகவும் இருக்க முடியாது, ஆக்சுவலி இருக்கவும் முடியாது, கூடாதுன்றதை விட இருக்கவும் முடியாது. பட் ஆனால் ரெகுலராக இது பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவன் இருக்கான்ப்பா, அவன் பார்த்துப்பான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்துருச்சு அப்படின்னா அதில் நீங்கள் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதை மெயின்டைன் பண்றதுக்காகவே நீ வரணும். ஆமா, அது ஏன் நான் மெயின்டைன் பண்ணணும்? அது ஏன் நம்ம பர்சனல் ஒர்க்லாம் விட்டுட்டு அதுவும் இல்லாமல் இன்னொரு பேச்சு வரும் பாரு, உனக்கு என்னப்பா நீ பேச்சுலரு, நீ எல்லாம் சாட்டர்டே சண்டே கூட சப்போர்ட் பண்ணுவ, பேச்சுலர் கைஸ், ஓ யூ பேச்சுலர்ஸ் கைஸ் கேன் டேக் கேர் ஆஃப் திஸ் வந்து 10 சிங். இப்படியே வந்து எல்லாத்தையும் நம்ம கிட்டே வந்து இது பண்ணிடுறது, அவங்க பாட்டுக்கு ஜாலியா இருக்கிறது. எல்லாரும் இல்ல, பட் பேச்சுலர் கைஸ்ன்றதுக்காக வந்து ஃபேமிலி இல்லைன்னு அர்த்தம். இட்ஸ் நாட் ஓகே. இதுலயே நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, நம்ம பிரதர் சிஸ்டர் யாரா இருப்பாங்க, ஊர்ல வீட்டு வேலை செய்யறதுக்கு டைம் கொடுங்கடா, அவங்கள போய் பார்க்கணும். வீட்டு வேலை நம்மள பாத்துக்கிறதுக்கு முதியத்துல கூட போகாம எதுக்கு நான் சப்போர்ட் வேலை பார்க்கறேன் நான். அதான் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அப்போ ஆனா வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னா அவங்க வந்து அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு பேச்சுலர் பசங்க பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. இல்ல அப்படிதான் இருக்குமான்னு தெரியல. ஆனா அந்த மாதிரி விஷயத்துல ட்ராப் ஆகாம நம்மள வந்து இந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இதுக்கு மேல இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க உங்களோட பவுண்டரிஸ் வந்து நீங்க ஈவன் தோ ஃப்ரெஷரா இருந்தாலும் உங்களோட பவுண்டரிஸ் நீங்க தான் செட் பண்ணணும். அது எவ்வளோ சீக்கிரமா நீங்க செட் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. செட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா தே won't let you set the boundaries. நீ வந்து நீ சொல்லலாம் லைக் ஒரு வருஷத்துலேயே இருந்துக்கிட்டு நீ என்ன 6 மணிக்கு மேலே வேலை பார்க்க மாட்ட, நீ ஒர்க் ஹவர்ஸ் மேலே வேலை பார்க்க மாட்டேன், சாட்டர்டே சண்டேலாம் வரமாட்டியா அப்படிங்கிறது அது உன்னோட பர்சனல் சாய்ஸ். இப்போ வந்து காசு தராங்க அப்படிங்கிறதுக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிறதுலாம் நியாயம் கிடையாது. உனக்கு தோணுச்சுன்னா செய்யணும், உனக்கு தோணலைன்னா செய்யக்கூடாது. கம்பெனி வந்து நீ செய்கிற வேலைக்கு காசு தராங்க, அவ்வளோதான். அந்த கம்பெனி எனக்கு உயிரை குத்துச்சு, வாழ்க்கை குத்துச்சு, நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்லாம் சுற்றணும்லாம் அவசியம் இல்லை. காசு தராங்க, அதுக்கேற்ற மாதிரி லாயலாக வேலை செய், நான் வேணான்னு சொல்லலை. பட் ஆனால் இந்த மாதிரி வந்து விழுந்து வேலை செய்கிறது, இந்த ஸ்டோரி போகலாம் அப்படியே மண்டே வச்சுட்டு உட்காந்துக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒர்க் இஸ் ஒர்க், அந்த மாதிரி பாருங்க அப்படின்றதான் நான் சொல்ல வரேன். எப்படியும் இப்போ நம்ம அந்த பொசிஷன்லனா இன்னொருத்த அந்த வேலை செய்ய போகிறான், நம்மளாம் ரீப்ளேசபிள் தானே. இப்போ நம்ம வரலன்னா இது வந்து அந்த யூடியூப் சேனல் ஒருமே சர்டிஃபைட் ராஸ்கல்ஸா, அதில் வந்து ஒரு வீடியோ இருக்கும், சிஸ்டம் வில் டேக் கேர், இதான் அந்த வீடியோட டேக்லைனே ஆக்சுவலி. ஸோ அந்த என்னன்னா சின்னதாக சொல்லிடுறேன். அதில் வந்து என்னன்னா ஒருத்தர் வந்து ஒரு மேனேஜர் இருப்பான், மேனேஜர்னா ஒரு எம்ப்ளாயி, அந்த கம்பெனி கிட்டத்தட்ட 20-25 வருஷமா ஒர்க் பண்ணி, அந்த ஸ்டோரி லைன் இப்படி தான் போகும், 20-25 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த கம்பெனி இப்போ ஏதோ ரெசெஷனோ ஏதோ ஒரு ரீசனுக்காக லே ஆஃப் பண்ணுறாங்க, மற்ற பசங்களை வச்சிருக்காங்க. ஹீ இஸ் மோர் ப்ரோஆக்டிவ் தென் எனி அதர் மேனேஜர். அதாவது எப்படிப்பட்ட மேனேஜர்னா அந்த ஸ்டோரியில் எப்படி காமிச்சிருப்பான் அப்படின்னா, லே ஆஃப் பண்ணுறாங்க அவனை, நீங்கள் விளையாடாதீங்க, எனக்கு டைம் இல்லை, நான் போய் டிப்ளாய்மெண்ட் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் இவென்ச்சுவலாக வந்து அவனை லே ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனிக்கு போவான், இன்னொரு கம்பெனிக்கு போகிறதுக்கு திருப்பி இதே மாதிரி இது பண்ண ஆரம்பிப்பான். யாரோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க ரிலேட்டிவ், வாங்க போகலான்னு அவங்க ஒய்ஃப் கூப்பிட்றப்போ இந்த மாதிரி வந்து வேலை இருக்குது, நீ போயிட்டு வந்துடு அப்படின்வாங்க. அப்போ அவங்களோட ஒய்ஃப் வந்து ரிமைண்ட் பண்ணுவாங்க, சிஸ்டம் வில் டேக் கேர், மறந்து போச்சா அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த டேக்லைன் லைக் அந்த காலை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பர்சனல் எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவோம். இந்த மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க, பட் ஆனால் இட் ஸ்லாஷஸ் மெனி ஃபேஸஸ். அந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வீடியோ நிறைய பேர் வந்து அவங்க பர்சனலை வந்து ஒர்க்கை வந்து பர்சனலாக எடுத்துக்கிறாங்க மாற்றி சொல்கிற மாதிரி. ஸோ என்ன நினைக்கிறாங்க, இப்போ ஒர்க்கில் வந்து ஒரு ஸ்டோரி வந்து ஒரு ஸ்பிரிண்ட்டில் முடிக்க முடியல அப்படின்னா வந்து என்னமோ நம்ம வந்து எல்லாத்தையும் கௌரவ பிரச்சனை மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஐயோ நம்ம முடிக்க முன்னே இன்ஃபர்மேஷன் தலைவரும் ஒரு ஸ்டோரிக்கு அந்த மாதிரி தான் உட்காந்துருந்தாரு. சொல்கிறேன் நானும் வந்து இது வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுங்க, அனுபவம் பேசுகிறேன்.
என்னன்னா வந்து நானுமே அப்படி தான் இருந்தேன். நானும் ஆஷை ஸ்டார்டிங் பண்ணும்போது வந்து ஒரு டைம் வந்து ஒரு சில ஸ்டோரிக்கெலாம் வந்து என்னடா முடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து காலைல 11 மணிக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன், நைட்டு 2-3 வரைக்கும் ஒர்க் பண்ணேன், திருப்பி காலைல 11 மணிக்கு போயிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தேன். ஸோ அப்படி இருந்தும் வந்து அந்த ஸ்டோரி ஒன்றும் போகல, மூவும் அவங்களும் முடிக்கவும் முடியல. ஸோ ஏன்னா அதுக்கு நான் ஒழுங்காக அந்த அவருக்கு கரெக்டான ஆஃபீஸ் ஹவர்ஸில் பண்ணாலே நான் ஃப்ரீயாகவும் பண்ணியிருக்கலாம், அதே வேலையை கரெக்டாக மூவும் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஒர்க்கை வந்து என்னமோ நீங்கள் வந்து முடிக்க முடியலன்றதுக்காக நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட தலையே போயிடுச்சுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு பண்ணணும்னு இல்லை. ஒர்க் ஹவரை பண்ணிவிட்டு முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கேன் தான். அதே மாதிரி ஒர்க்கில் இருக்க எம்ப்ளாயீஸ் அதுக்கப்புறம் அவங்கள கேள்வி கேட்குற டிஎல் நீட்ஸ்லாம் கூட அவங்களோட இது வந்து அவங்க அதை வந்து பர்சனலாக எடுத்துக்கிறேன். அவன் வந்து இப்போ இந்த ஒர்க்கு முடிக்க முடியாது, இந்த ஒர்க்கு முடிக்க முடியாதுன்னா கேட்பான். அதுக்கு வந்து என்னங்க உன்னை வந்து ஒர்க்கே அவன் வந்து உன்னை பர்சனலாக வந்து என்னங்க இது கூட தெரியா, இந்த ஒர்க் கூட பண்ண முடியாதான்னு அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்குலாம் இது அந்த ஸ்டோரி அளவுக்கு தான் அவன் பேசுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அதுதான் அந்த ஸ்க்ரீன்லேயே அவன் அந்த காலில் வந்து ஸ்டோரியோட ஸ்டேட்டஸ் மட்டும் தான் கேட்க முடியும். அதை தாண்டி அவன் ஒர்க்கில் அவனுக்கு என்ன இது இருக்குது, அவனா திருப்பி இன்டர்வியூ இருக்கிறான் இங்கே வந்து ஸ்கின்னு பார்க்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதை மீறி வந்து அவன் பேசினானா இஸ் நாட் ஆத்தரைஸ்ட் பர்சன் டு ஆஸ்க். நீங்கள் அங்கேயே நீங்கள் வந்து சொல்லிட்டு போயிட்டு. அடுத்த விஷயம் வந்து என்னென்னா வந்து இந்த மாதிரி வந்து அதிக நேரம் ஒர்க் பண்ணுறது. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் டோரிமான் சொன்ன மாதிரி வந்து உங்களோட டைம் நீங்கள் வந்து மேபி சம்டைம்ஸ் உங்களை கேட்கலாம், அவங்க வந்து அந்த ரிக்வெஸ்ட்டாக இல்லை தேவைப்படுதுன்னு கேட்கும் போது வந்து உங்களுக்கு அந்த தேவைக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் நினைக்கும் போது பண்ணலாம். அதை தாண்டி வந்து இல்லை நான் பண்ணுவேன், என்னை வந்து கேட்டாங்க, நான் வந்து அதை என்னை வந்து நான் அதுக்காக போய் பண்ணுவேன் அப்படிலாம் இல்லை. உங்களுக்காக வந்து பர்சனல் எமர்ஜென்சி எதுவும் இல்லை, நான் ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்படின்ற மூலம் பண்ணலாம். உங்களுக்காக 1008 வேலை இருக்குதுன்ற மூலம் வந்து இவன் கூப்பிட்டு தான் அதுக்காக நான் வந்து இங்கே உட்காருவேன்றது வந்து கரெக்டான செயல் கிடையாது. லைக் வந்து நீங்கள் ஒர்க்கை பெருசாக நினச்சிக்கிட்டு உங்கள் பர்சனல் லைஃப்பை விடுறது தான் இது. ஐடியில் நிறைய பேர் அதை பண்ணியிருக்காங்க, அந்த தப்பு யாரும் பண்ணாதீங்க. ஐடியில் வந்து 2 பேரும் அப்பா அம்மா வந்து ஐடிக்கு போய் குழந்தைங்களை ஒழுங்காக பார்த்துக்காம என்னமோ நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்து விட்டு அவன் படிச்சிடுவான், அவன் வந்து அவன் லைஃப்பை பார்த்துப்பான்னு மட்டும் நினச்சிங்கன்னா தட்ஸ் நாட் அ பாயிண்ட். ஓன் லைஃப் வந்து இட்ஸ் கோனா பி அ லைஃப் தான். அதுவும் இல்லாமல் வேலை டைமில் வேலை பாருங்கள், வேலை பார்க்காம அப்போ சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பர்சனல் லைஃப்பில் தூக்கிட்டு வந்து வேலையை சொருக்கிறது, வேலை டைமில் தூக்கிட்டு போய் பர்சனல் லைஃப்பை சொருக்கிறது, அந்த மாதிரி இருக்காதிங்க. வேலை டைமில் பக்காவாக வேலை பாருங்கள். ஒரு நாளைக்கு நான் 2 மணி நேரம் வேலை பார்த்தாலும் சரி, 4 மணி நேரம் வேலை பார்த்தாலும் சரி, உருப்படியாக பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கான வேலை முடிஞ்சிடும். என்னை பொறுத்த வரைக்கும் இதான் லாஜிக். வேலையே அப்படிதான் இருக்கும். அவ்வளோதான், கரெக்டா பார்த்தா போதும். நம்மளோட வேலை அவ்வளோதான் இருக்கும். ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அந்த ஏன் அந்த 9 to 6 அப்படின்னா அது ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா லைக் ஆஃபீஸில் இருக்கிறப்போ ஃபோக்கஸிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லைக் ஈவென்ச்சுவலாக நம்ம வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து வீட்டில் இருக்கிறப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த 9 to 5 ரீஜனில் நம்ம ஆஃபீஸ் வரோம் அப்படின்னா அந்த 4 to 5 ஹவர்ஸுங்கிற அந்த ஃபோக்கஸ் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருன்றது தான் அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்சோட பாயிண்ட்டே ஆக்சுவலி. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஐடி பீப்புள் வந்து ஐடி கம்பெனிஸ் வந்து 9 to 5 ஆஃபீஸ் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான காரணம் அதுதான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அது திருப்பி ஃபோக்கஸுக்கு கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில். பட் ஆனால் ஆஃபீஸில் இட்ஸ் இவென்ச்சுவலி ஈஸியர் தென் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ தட் இஸ் வை கம்பெனிஸ் ப்ரிஃபர் ஒர்க் ஃப்ரம். நீங்கள் சொல்லலாம் ஆஃபீஸ் நீங்கள் சொல்லலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் அவங்க கம்பெனிக்கு மிச்சமாகுதே காசு அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். நீங்கள் ஒரு நாள் வேலை பார்ப்பீங்க, ஒரு இவென்ச்சுவலாக ஒரு மந்தோட டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா லைக் உங்களோட ஃபோக்கஸ்டு ஹார்ஸ் ஆன் ஒர்க் மச் கிரேட்டர் தென் இன் ஆஃபீஸ் ரேதர் தென் இன் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ அதனால தான் கம்பெனிஸ் வந்து ப்ரிஃபர் ஆஃபீஸ். என்ன தான் செலவானாலும் அவங்களுக்கு வேலையாகணும் அப்படின்னா ஆஃபீஸ் வந்தால் தான் வேலையாகும். இப்போ இது வரைக்கும் வந்து நாங்கள் அந்த 1 இயரில் அனுபவித்த எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு. ஸோ வந்து அதை நாங்கள் வந்து ஒரு லைஃப் ஆஃப் அன் ஐடி காய் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதே பேசியிருக்கோம். அப்படி அதான் இப்போ லைஃப் ஆஃப் அன் ஐடி காயில் வந்து ஸோ நாங்கள் வந்து ஊர் விட்டு ஊர் வந்திருக்கனால வந்து அப்படியே ஒரு மெட்ரோ சிட்டியான சென்னை லைஃப் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசுவோம். ஸோ நான் என்ன ஃபஸ்ட் எடுத்துருக்கேன்னா அந்த ஃபினான்ஷியல் திங். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சென்னையோட ஃபினான்ஷியல் திங் எப்படின்னா வந்து நம்மளால் வந்து இங்கே 50 ரூபாயிலேருந்து அது 500 ரூபா வரைக்கும் கூட ஒரு வேளை ஒரு நாளைக்கு சாப்பிட முடியும். அதே சமயத்தில் வந்து அதான் நம்ம ட்ராவலிங்கும் வந்து எதுனாலுமே வந்து நம்மளால் பட்ஜெட் அண்ட் ஃபினான்ஷியலாக இங்கே வந்து செலவு பண்ண முடியும். அது வந்து அப்படி நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து சென்னையில் வந்து என்னென்னலாம் இட்ஸ் சேவ் ஆன உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக அதிகமாக வேஸ்ட்டும் ஆகிருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு கிடையாது. இப்போ வந்து நம்மளுக்கு டெய்லி நீட்ஸ் இருக்கும்ல, சாப்பாடு, அப்புறம் வந்து இருக்க ஒரு இடம், ஒரு பிஜியோ ஒரு வீடோ, சரி அது இல்லாமல் வந்து நம்ம வந்து
ஆஃபீஸ்க்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோ இல்லை மோஸ்ட்லி பைக்கில் தான் போவோம். ஏன்னா வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ஆஃபீஸ்க்கு போய் வந்தால் அவ்வளோதான் விடிஞ்சிரும், என்னைக்கு போய் என்னைக்கு வர்றது. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி செலவு பார்த்தாவே உங்களுக்கு எப்படியும் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10K அந்த மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம சாட்டர்டே சண்டே வேற வந்து சும்மா இருக்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அங்கே போய் இங்கே போய் ஒரு 1000 ரூபாய் செலவு வச்சுருது. அப்புறம் மாச கடைசியில் என்ன பண்ணுவோம், அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வெறும் இட்லி தோசையே சாப்பிட்டு போட்டுருது. நம்மளோட இதுவே அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து சொல்லல, மாசம் ஆரம்பத்துல அம்பானி மாசத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் வந்து போகாத இடமே கிடையாது. வித்தியாசமா ஹோட்டல் பேர் சொல்லி அங்க போய் சாப்பிடுறது. கடைசி 10 நாள் ஒரே கடையில பவுலிங் இதுக்கெல்லாம் போறது. ஆமா, கடைசி 10 நாள் வந்து இந்த மாதிரி இது கூட இப்படி எல்லாம் கூட இருக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து இருப்பானுங்க. ஸோ இது வந்து பேச்சுலர்ஸ்க்குன்னே வந்து ஒரு தனியா வந்து ஒரு இருக்கிற விஷயம். ஸோ ஃபைனான்ஷியலாக வந்து எப்படி வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். எல்லாமே வந்து ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவல் பொறுத்து இருக்கு. சில பேர் வந்து ரொம்ப என்ன செலவானாலும் பரவாயில்ல, ஜாலியாக இருக்கணும், நல்லா ஜாலியாக சாப்பிடணும், ஜாலியாக சுற்றணுன்றவங்க வந்து செலவு பண்ணலாம். நான் ஜாலியாகவும் இருக்கணும், சேவும் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து இருக்கலாம். நான் சேவ் மட்டும் தான் பண்ணணுன்றவங்களும் இங்கே இருக்கலாம். ஸோ எல்லா ஃபைனான்ஸ் விஷயத்தில் வந்து நீங்கள் சென்னையில் எப்படி வேணாலும் அடாப்ட் பண்ணிக்கலாம். அடுத்தபடி வந்து அப்பியரன்ஸ். ஆனால் இப்போ வந்து நான் ஊர்லேருந்து இப்போ ஊர் வந்துட்டு அவங்களோட சென்னைக்கு ஏற்ற மாதிரி மாறுறது. சில பேர் வந்து என்ன சொல்றது, சென்னைக்கு ஏற்ற மாதிரி மாறுறது அதெல்லாம் ஓகே. டோட்டலாக வந்து அவங்களோட கேரக்டரே மாறுறது. எனக்கு நிறைய விஷயம் தெரியாது. இப்போ வந்து என்ன சொல்றது, என்ன அது பேர் என்னடா, ரெஸ்டாரண்ட்லயே பார், இந்த ரெஸ்டோ பார் இதெல்லாம் தெரியாது நம்மளுக்கு. எங்க நம்ம ஊர்ல ஒண்ணும் கிடையாது. நம்ம ஊர்ல ஒயின் ஷாப் மட்டும் தான் இருக்கு. எங்க இந்த ரெஸ்டோ பார் அதெல்லாம் இங்க வந்துட்டு இந்த மாதிரி புது வார்த்தை அதெல்லாம் கேட்கும் போது வந்து என்னடா என்ன புரியலன்னா ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் பாப்பானுங்க. போக இதெல்லாம் ஒரு விஷயமா, தெரிஞ்சானே தெரியலன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு போனோம். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஊர்ல வரோம், இப்படி இருக்கோமோ அப்படி இருக்கோமோன்ட்டு போக அட போன மாதிரி இதெல்லாம் ஒரு விஷயமா, நம்மளுக்கு எப்படி இருக்கோம் அப்படி பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு அந்த ஸ்டேஜுக்கு வந்துருவோம். நம்மளே அந்த மாதிரி வர வச்சிரும். இப்போ இந்த ஊருக்காக வந்து இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி இப்போ என்ன சொல்றது, தெளிவு அந்த அறிவு அதை வளர்த்துக்கிறது பிரச்சனை இல்லை. என்ன சொல்றது, வந்த ஊர் ராஜபாளையம். ராஜபாளையத்துல வந்து இங்க வந்து நமக்கு எல்லாருக்குமே தமிழ் தெரியும். ஆனா வந்து தமிழ்லயே நான் பேச மாட்டேன், நான் பேசினா இங்கிலீஷ்ல தான் பேசுவேன். ஒரு சில புலத்திகள் அப்படி இருக்காங்க. என்ன பண்றது, நம்ம வந்து தமிழ்லயே பேசினோட தமிழ் புரியும், ஆனா இங்கிலீஷ்லயே பேசுவோம். தமிழ் புரியுமா, தமிழ்ல தான் போய் கடையாண்ட நான் பேஸ்ட் கொடுனான்னு கேட்பான். இங்க வந்து நம்ம கிட்ட இங்கிலீஷ் பேசினு இருப்பான். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருப்பானுங்க. இந்த மாதிரி ஆளுங்க வன்மங்கள் நமக்கு தெரிஞ்சது அரைக்குறை இங்கிலீஷ் தான். இதுல புது வார்த்தை எதனா போட்டு பேசுறது, அமெரிக்கன் ஸ்லாங் அந்த ஸ்லாங்னு. நம்ம நார்மல் இங்கிலீஷே ஆடும். இங்க வந்து அதெல்லாம் பேசினோடனே மயிரா பூச்சி இவன்ட்ட யாரா பேசி கிடப்பா, நம்மளே தள்ளி போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி புத்திகளும் இருப்பாங்க. நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் வந்து ஒரு விஷயம் இல்லை ஆக்சுவலா நீங்க சொல்றது. அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு நான் வந்து சென்னையில ஒரு நல்ல விஷயமா என்ன பாருங்கன்னா வந்து கொஞ்சம் நான் ஜட்ஜ்மெண்டலா இருக்காங்க. டக்குன்னு வந்து ஒருத்தரை பார்த்து அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்கன்னா இல்லையா, ஜட்ஜ்மெண்ட் பண்றவங்களுக்கு யாருக்கும் டைம் இல்லை. எல்லாரும் அவங்க பாதி பேர் வெளியூருக்காரங்க, அது ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. முக்காவாசி பேர் வெளியூருக்காரங்க, ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. நீ யார் என்ன, நீ யார் உன்னை பத்தி தெரிஞ்சுக்க போறாங்க, அவன் வேலையை பார்த்துட்டு கிளம்புறான். உங்க ஜட்ஜ்மெண்டெல்லாம் வர விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சிட்டி சைட்ல கம்மின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து டைம் அந்த அளவுக்கு கிடையாது. அவன் வேலையை பார்த்துட்டு போறான். யாரையும் அவனை பத்தி இன்னொருத்தனை பத்தி பேசுறதோ கமெண்ட் அடிக்க கூட டைம் இல்லை. ஏன்னா அவனுக்குன்னு நிறைய வேலை இருக்கு. ஆஃபீஸ் போனால் சாப்பிட்றான், வரான், தூங்குறான். அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க, ஏதோ என்ன மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. அந்த டைம்ல வந்து இந்த ஜட்ஜ்மெண்டல் விஷயம் வந்து அப்படியே நினைச்சா கூட எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஒரு இது தானே, டேக் தானே. ஒருத்தர் வந்து பர்சனலாக அதை எடுத்துக்கிறாங்கன்னா வந்து அதை பற்றி நான் யோசிப்பாங்க. இன்னொருத்தர் அதை வந்து விஷயமாக கூட கண்டுக்க மாட்டான். நீ என்னடா நினச்சிக்கூடா, நான் இப்படி தான் இருப்பேன்னு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர் இல்லை ஆக்சுவலாக. சென்னையில் நீங்கள் சொல்கிற மாதிரி கம்மி ஜட்ஜ்மெண்டலாக பீப்புள் இல்லை. ஸோ அது ஒரு
ஒத்துக்கலாம். ஸோ அது ஜட்ஜ்மெண்ட்லாம் இல்லைங்கிற மாதிரி வந்து இன்னொரு விஷயம் தான் வந்து அந்த ஈஸியாக அது டக்குன்னு போய் ஆனால் அப்படின்னா வந்து டக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அதனால வந்து நாங்கள் வந்து ஒரு தேட்டருக்கு அவனுக்கு நீ புதுசு ஊருக்கு, உனக்கு அவன் புதுசு. இங்க ஹெல்பிங் மைண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி நல்லா இருக்குமே. இப்போ வந்து என்ன எக்ஸாம்பிள் சொல்ல வந்தானா, ஒரு நாள் தியேட்டர் போனோம், கையில 10 பைசா கேஷ் கிடையாது, பார்க்கிங் டிக்கெட்ல பயவுல கேஷ் தான் வேணும் அப்படிங்க. பக்கத்துல ஒருத்தர் வந்தாரு, சும்மா ஒரு பேச்சு போட்டோம். அப்புறம் அவர் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நாங்கள் பேசணும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், ஜி என்ன பிரச்சனை அப்படின்னாரு. அவரவே வந்தார், கேட்டார், இந்த மாதிரி கேஷ் நான் ஜிபே பண்ணிடுறேன், நீங்கள் கேஷ் கொடுத்துட்றேன் ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் போய் காமிச்சோம், இந்த மாதிரி நாங்கள் ஜிபே பண்ணிட்டு ஓகே ஜி அப்படின்ட்டாரு. அவ்வளோதான் மெட்ராஸில். இதே வெளியூர்லாம் வந்து யோசிப்பாங்க, நமக்கு எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. மெட்ராஸில் வந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக ஹெல்பிங், ஏன்னா அவனுக்கும் ஒரு கட்டத்தில் எவனோ ஒருத்தன் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஸோ அதுதான் இட்ஸ் அ செயின் ரியாக்ஷன் மாதிரி தான். அதாவது மெட்ராஸில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி, அதாவது மெட்ராஸ்ன்றதை விட மெட்ராஸ் பீப்புள்ன்றதை விட மொத்த தமிழ்நாடோட கூட்டமும் லைக் அங்கங்கே பிரிஞ்சு இருக்கு மெட்ராஸில். ஸோ அதனால வந்து ஹெல்பிங் மைண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ஜாஸ்தி. உனக்கே உங்கள் ஊரில் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மைண்ட் செட் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. இங்கே வந்தால் உனக்கு அது மைண்டில் டெவலப் ஆகும், கண்டிப்பாக டெவலப் ஆகும். இப்போ ரோட்டில் ஒருத்தன் வந்து பெட்ரோல் எல்லாம் தள்ளிட்டு போகிறான் அப்படின்னா, உனக்கு பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்குன்னு தெரியும் அப்படின்னா, நீயே டோப் பண்ணலாமான்னு யோசிச்சு ஒரு ஹியூமனிட்டி போடுவீங்க இங்கே அந்த மாதிரி நீயே ஹெல்ப் பண்ற. எனக்கு அந்த மைண்ட் செட் கொஞ்சம் மாறி இருக்கு. நான் வந்து யோசிப்பேன், லைக் இப்போ யாருக்குன்னா லிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பேன். இப்போ ஆனால் யோசிக்கிறது கிடையாது. யாருன்னா கேட்டாங்க அப்படின்னா நான் வந்து நிறுத்தி கொண்டு போய் விடுறேன். லைக் என்னோட வழியே இல்லைனாலும் நான் கொண்டு போய் விடுற அந்த ஸ்டேஜுக்குலாம் கூட வந்திருக்கேன். ஸோ அது வந்து ஒரு சில பேருக்கு பயம் இருக்கும். அந்த பயம் தாண்டி அந்த ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட்டும் வரணும், வந்தால் தான் இதெல்லாமும் நடக்கும். ஸோ அது எல்லாமே இங்கே கொஞ்சம் அதிகமாகவே பார்க்கலாம் நீங்கள். அதே மாதிரி அரகன் பீப்புளும் இங்கே அதிகமாக இருக்காங்க, அதையும் சொல்லணும். ஆக்சுவலி அரகன் எங்கே தான் இல்லை, எல்லாத்துலேயும் இருக்காங்க. இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம பாட்டுக்கு 7 போயிட்டு கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. நான் பாட்டுக்கு 7 போயிட்டு இருப்பேன் ரோட்ல. அரகன்ட்லாம் வந்து ரொம்ப இங்கிலீஷ்லாம் பேசணும், ராங் பிடிச்சி சுற்றுவாங்க. திடீர்னு வந்துட்டு கார் டோர் திறக்கிறது, வந்து தடிக்கு விழுந்தா என்ன அப்படி ஆகுறது கேட்க, ஒரு கர்ட்டசிக்கு ஒரு சாரி கூட கேட்காத பீப்புள்லாம் கூட இருக்காங்க. பட் ஆனால் அந்த ஃபேக்டர் வந்து நீங்கள் வந்து மண்டையில ஏற்றிக்கிட்டு டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். ஆக்சுவலி இங்கே வந்து கொஞ்சம் பொறுமையும் வேணும், கொஞ்சம் ஈஸி, டேக் இட் ஈஸி இப்போ அதுவும் வேணும் உங்களுக்கு மெட்ராஸில். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்கும் மண்டை சூடு ஆவீங்க அப்படின்னா மெட்ராஸ் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. எல்லாத்துக்குமே வந்து டென்ஷன் ஆகும், எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், சூடான சுழுக்கெத்துருவேன் அதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் படத்தோடய நிறுத்திக்கணும். இங்கே அவன் வந்து ஓடினு இருக்கான், எவனும் வந்து சும்மா இல்லை. நீங்க போய் உங்க டென்ஷனை காட்டணும்னு நினைச்சனா சொல்லிட்டு போயிடுவான். Life gets busier when you are in Chennai. I personally feel this. Life is much busier in Chennai. அந்த ஊர்னாலயா இல்ல நம்ம பண்ற ஆக்டிவிட்டினாலயா? சும்மா தான் இருக்கேன், நான் பிஸியாவே இல்லையாடா. இல்ல நீ பிஸியா இல்லன்னு சொல்லுவ, ஆனா எங்கன்னா போலாமா அப்படின்னு கேட்டா இந்த பிளான் இருக்குன்னு சொல்லுவ. அதாவது உன்னையே அறியாம உன் லைஃப் பிஸியா இருக்கு. நீ வேலூர்ல இருந்தா இதை விட வெட்டியா இருப்ப. ஆமா கரெக்ட் தான். நீ உங்க ஊர்ல இருந்த அப்படின்னா நீ வந்து உண்மை இதை விட வெட்டியா இருப்ப. உங்க ஊர்ல இருக்கிறத விட இங்க மெட்ராஸ்ல வந்து உனக்கு பிஸியா இருப்ப. லைக் நான் அதை இவென்ச்சுவலா ஃபீல் பண்றேன். எங்க ஊர்ல இருக்கிறத விட நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் பிஸியா தான் இருக்கேன். இல்ல அதாவது நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்துறதுக்கு எதுவும் இருக்காது, சுத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து இவென்ச்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே தான் கிடப்பீங்க, படம் பார்ப்பீங்க, சீரீஸ் பார்ப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸோட கேம் ஆடுறது, டிஸ்கார்டில் போய் எதனா பேசுறது, அப்படி தான் போகுமே தவிர வெளியே போகிறதுன்ற ஆக்டிவிட்டி. இங்கே வந்து நம்ம பர்சனல் டிவைஸ் எடுக்கிறதுக்கே நேரம் இல்லை. ஃபோனை தவிர லேப்டாப் எடுக்கிறவங்கலாம் ரொம்ப கம்மி. வீக்கெண்டில் உட்காந்து எங்கன்னா வெளியே போவோமா, எவனா கான்சர்ட் வருதா, அனிருத் வரானா, இவன் வரானா, ஐ மீன் வராங்களா, அவங்க மரியாதையோட பேசணும், இல்லை வராங்க, அதனால அவங்களோட கான்செப்ட் போவோமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போவோமா, இல்லை புது கேஃபே திறந்துருக்காங்க அதுக்கு போவோமா, ரத்னா கேஃபே போவோமா, இட்லி சாப்பிடுவோமா, அப்படிங்கிற மாதிரிலாம் போவோமா. என்ன அதாவது போன இடமே இருந்தாலும் நம்ம திருப்பி போக தோணும் இங்க. ஆனா நம்ம ஊர்லலாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு பிளேஸுக்கு போயிட்டோம் அப்படின்னா அதான் ஏற்கனவே போயிட்டோமே, போன வாரம் தான் போனோம். இங்க வந்து மெட்ராஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ புதுசா பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு. இவன்ச்செல்லாம் காசும் செலவாகும், அந்த மாதிரி தான் நமக்கு நிறைய செலவாகிறது. பட் ஆனால் இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ சே ஸ்பெண்ட் ஆன் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ், சேவ் ஆன் சம்திங் எல்ஸ். அது எனக்கு தெரியல. பட் ஆனால்
சாப்பாடுக்கும் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கும் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது வந்து சென்னையில் வந்து நிறையவே கிடைக்கும். சின்ன இப்போ உங்களுக்கு எதுவுமே செலவே வேணாம் அப்படின்னா பீச் இருக்குது, செலவாகணும் அப்படின்னா மால் இருக்குது, கேமர் ஷாப் இருக்குது, நிறைய இருக்குது. குழந்தை குட்டிங்களோட போகணும் அப்படின்னா மாலில் எந்த மால் வேணால் போங்க, டாப் ஃப்ளோர் போங்க, காசு அப்படியே கரைஞ்சிரும் மொத்தமாகவே. ஆமாம், கேம்ஸுங்கிறத கலர் கலராக லைட் வச்சுருக்காம்பா, அந்த மாதிரி உங்களுக்கு செலவு பண்றதுக்கும் ஐடியா சவுண்ட் வருது, லைட் போட்டு அதுக்கு வந்து 200 ரூபாய் சொல்லுவாங்க. அப்படி கூட நமக்கு சமாளிக்கலாம்ல. என்னங்கிற ஃபன் சிட்டின்னு ஒரு கார்டா, அதுக்கு ரீசார்ஜ் பண்ணாதான் உள்ளே விடுவானா, இப்படியெல்லாம் இருக்கு. ஸோ மெட்ராஸ் வந்து சப்போர்ட்ஸ் போத். செலவு பண்ணாமல் இருக்கணும். மாத கடைசிலாம் பார்த்தீங்கன்னா பீச்சில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஏன்னா யாருக்கிட்டையும் காசு இருக்காது, முக்கால்வாசி ஜோடி அங்கே சும்மா உட்காந்துருப்பாங்க. ஆனால் மாதம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஆக்சுவலி மாதம் முதல்ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஷ்ஷு, ஜாப்பனீஸ் டிஷ்ஷெலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க பசங்க. பட் ஆனால் மாத கடைசியில் பீச் எதனா ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு உட்காந்துருக்கிறது. ஏன்னா காசு நிறைய பேருக்கு காலியாகிடும். ஸோ அதனால் வந்து அதுவும் இல்லாமல் மெட்ராஸில் அதாவது ஒரு சில பேர் லக்கியாக இருப்பாங்க. லக்கின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, மெட்ராஸுக்கு வந்துடுவாங்க, அவங்க சம்பளம் அவங்களுக்கு மட்டும்தான், ஃபேமிலியோட நீட்ஸ் இருக்காது, அவங்க பார்த்துக்கிட்டா போதும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன கொடுத்து இருக்கும் கொடுப்பனக்காரன்றதை விட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் எசென்ஷியலு. பட் ஆனால் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குன்னா அந்த வந்து நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். நமக்கு வந்து ஒரு கன்ஸ்டெயின் இருக்குது ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் ஆனால் ஒருத்தனுக்கு இல்லை அப்படின்னா அவன் வந்து என்னப்பா அவன் ஃபேமிலி கூட சப்போர்ட் பண்ண அந்த மாதிரிலாம் லுக் பார்க்கக்கூடாது. பட் ஆனால் அவன் வந்து அவனோட லைஃப் ஸ்டைல அவனோட லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிறான். அவன் சம்பளம் வந்து அவன் வீட்டில் டிபெண்டன்சி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி வந்து டிபெண்டா இருக்கிறவன் தான் பாதி பேர், முக்கால்வாசி பேர் சென்னையில வரான். ஆமா, ஏன்னா சம்பளம் அதிகமா இங்க தான் வருது மற்ற அவங்களோட ஊரை விட. ஆனா நீ சொல்ற ப்ராபபிலிட்டியில இருக்கானுங்க. மோஸ்டா அந்த டிபெண்டன்சி இல்லாதவங்க யாருன்னா வந்து இந்த சென்னையிலேயே இருக்கிறவங்க, சென்னையில இருக்கிறவங்க. அப்புறம் ஜெண்டர் பேஸ் பண்ணி சொல்றேன்னு இல்லை, கேர்ள்ஸ் வந்து கேர்ள்ஸ் உமன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேவிங்ஸ் பார்த்துக்கிறாங்க, அவங்களோட லைஃப்பை பார்த்துக்கிறாங்க, ஃபேமிலிக்கு தேவையான இடத்துல சப்போர்ட் பண்ணுறாங்க. ரெகுலராக சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கம்மி தான், பண்ணுறாங்க நிறைய பேர். பட் ஆனால் தேவையான இடத்த, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வருது அதுக்கு நான் செலவு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இல்லை ரெகுலராகவும் கொடுக்குறவங்க இருக்காங்க. பண்ணாலுமே சில பேர் வேணான்ற குரூப்பும் இருக்கிறாங்க. பொண்ணு செய்யணுமா அப்படின்ற மாதிரியும் இருக்குன்னு இருக்காங்க. இப்படி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சல ஒரு பையன் இருக்கான், வெறும் வந்து 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான், 8,000 வீட்டுக்கு கொடுத்துட்டு 2,000 மாசத்துல ஓட்டுறான். எனக்கு 2,000 ஒரே வாரத்துல செலவாகி போயிட்டு அவன் எப்படா ஓட்டுறான்? பெட்ரோல் போட்டாலே போயிருதேடா. அதான் பெட்ரோல் எல்லாம் வேணாம், நேரம் ஒரு ஜூஸ் கடைக்கு போனா 500 ரூபான்றானுங்க. ஜூஸ்க்கு 4 பேர் குடிச்சா 500 ரூபாய் 400 ரூபாய் என்ன ஆயிடும். ஸோ இந்த மாதிரி 2,000 ஓட்டுறவங்க பசங்களும் இருக்கானுங்க. ஸோ சென்னை சப்போர்ட்ஸ் போத். அது ஹை கிளாஸாக இருக்கனாலும் எவ்வளோ ஹை கிளாஸாக வேணா இருக்கலாம், லோ கிளாஸாக இருக்கணும்னாலும் எவ்வளோ லோ கிளாஸாகவும் இருக்கலாம். நம்மளோட மைண்ட் செட் பொறுத்து தான் மெட்ராஸ். ரைட் நண்பர்களே, சரி வந்து மோஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிட்டோம். சரி, அதே ஒரு எண்டிங் நோட் மாதிரி ஐடிக்கும் சென்னைக்கும் ஆனே ஒரு எண்டிங் நோட் மாதிரி ஒரு கருத்தாக சொல்லி முடிங்க பார்ப்போம். கருத்து வந்து நீ வந்து தப்பான ஆள் கிடைக்க, கருத்தெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா வந்து இல்ல இது தப்பான ஒரு பதிவு. இப்போ வந்து ஒரே விஷயம் தான், இப்போ நீங்க வந்து சம்பாதிச்சு ஜாலியாகவும் இருக்கணும் அப்படின்னா சென்னை வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ். என்ன கேட்டா நீங்க வந்து சம்பாதிக்கலாம், ஜாலியாகவும் இருக்கலாம். இது வந்து நான் சென்னை வந்து பெஸ்ட் பிளேஸ். நான் வந்து என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். சரி இந்த கொஸ்டினை கேட்காங்க, நல்ல பாயிண்ட் எடுத்து. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஐடினால வந்து ஐடி சென்டர் ஃபார் சென்னை அண்ட் பெங்களூர், மோஸ்ட்டாக எல்லா கம்பெனிஸும் சென்னை பெங்களூர் 2 இடத்துலையும் இருக்கும். நான் ஏதாவது இருக்கேன். இப்போ வந்து அந்த மாதிரி கேட்க போனோம். சில பேர் அவங்க வந்து ஏன்ப்பா பெங்களூர் போனேன், கிளைமேட் சூப்பராக இருக்கே, அங்கே போக வேண்டாம் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றீங்க பதில்? கிளைமேட் வந்து நல்லா இருக்குன்றதுக்காக போக முடியுமா அங்கே? இப்போ வந்து நம்மளுக்கு ஃபுட்டு செட் ஆகணும். இப்போ வந்து நம்ம கர்நாடகா சைடில் வந்து ஃபுட்டெல்லாம் நம்ம செட் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து காரமாகவே சாப்பிட்டு பழகியாச்சு. சாம்பாரில் சக்கரை போடுறாங்க, சாம்பாரில் வெல்லம் போடுறது, அது வந்து ஒரு அவங்க ஸ்டைல். நான் அது குறை சொல்ல, நமக்கு அது செட் ஆகாது. ரெண்டாவது அந்த நீங்கள் சொல்கிற அதே கிளைமேட் தான். நம்ம இங்கே வந்து வெயில், ஒரு அடிச்சா ஒரே வெயில், அடிச்சா ஒரே மழை. எங்க வந்து எப்பவுமே மழை மட்டும் தான் பெய்யும்.
அது வந்து நம்மளுக்கு வந்து அடாப்ட் ஆகாது உடனே. நம்ம பீரஸ் இருக்காங்க, அவன் வந்து பெங்களூர் தான் வேலை செஞ்சிருந்தான். அப்புறம் அவனுக்கு அந்த ஊரை கொண்டு அவனால அவன் உடம்புக்கு தாங்க முடியலனா நிறைய உடம்பு சரியில்லாம போறான்னு சொல்லிட்டு இப்ப எப்படியோ சில பேர் வந்து ஹோம் சிக் மாதிரி ஃபீல் பண்றது அதெல்லாம் இல்ல, அவனுக்கு வந்து உடம்பே செட் ஆகலாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ராஜெக்ட் மாதிரி கோயம்புத்தூர் போயிட்டான். அங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கனால அதான் இப்போ வந்து பெங்களூரா ஆப்ஷன் இருக்கவங்க வந்து எப்படியும் கண்டிப்பா சென்னை தான் எடுப்பாங்க. ஏன்னா சென்னை வந்து இருக்கு, ஒரு சில கிறுக்கு பசங்க இருக்காங்கடா பெங்களூர் தான் வேணும் போயிட்டு வந்து சென்னையா பெங்களூரா கேட்டா பெங்களூர் தான் சூஸ் பண்ணி வந்துறாங்க. அவனுக்கு கிட்ட நான் என்ன சொல்றேன், நான் சொல்றேன் சென்னையில வந்து ஈஸியா, அது அவங்களோட ஒப்பீனியன், நம்ம வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. ஆனா நமக்குன்னு ஒரு வேலிடா ஒரு விஷயம் இருக்கும்ல. இப்போ ஃபுட்டு எல்லாம் பார்த்தோன்னா காமன், நமக்கு வந்து இங்க ட்ரெடிஷ்னலா நம்ம வந்து சவுத் சைடு சாப்பிட்டு பழகியாச்சு, இந்த பக்கம் காரமா. நமக்கு அந்த பக்கம் வந்து இருக்கிற சாப்பாடு வந்து அவ்வளவா செட் ஆகாது, அது ஒரு ஃபேக்டரு. அது மேல எனக்கு அதே சாப்பாடு அதிக காசு வேற குத்து சாப்பிடணும். அதுவும் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து சென்னையை விட டபுள் டைம் இல்லை ட்ரிபிள் டைம் சொல்லலாம். ஒன்றும் ஒரு படத்துக்கு போனா கூட 500 ரூபா 600 ரூபான்னு சொல்றானுங்க. இங்க 120 ரூபா 60 ரூபா டிக்கெட் வாங்கி 190 ரூபா சீட்ல உட்காருவானுங்க. எல்லாம் டிக்கெட் கான்செப்ட் எல்லாம் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோ. ஆனா அதான் ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அங்க வாழ்றதுக்கு இது தேவையான விஷயங்களும் கொஞ்சம் அதிக காஸ்ட். அதான் சொன்னேன், சாப்பாடு வந்து ஒரு வேளை சாப்பாடு வந்து மினிமம் 200 ரூபாய் வச்சாதான் சாப்பிட முடியும் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது திங் வந்து டிரான்ஸ்போர்டேஷன். அங்க வந்து நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போனாலும் டிரான்ஸ்போர்டேஷன் செலவும் அதிகம், அதுவும் காஸ்ட்ல வந்து அதிகமா ஆயிடும். நீங்க வந்து எய்தர் பஸ்ல போனாலுமே அதிக ரேட்டு, சரி வண்டியில போனா விதிஞ்சு போயிடும் போய் சேர்ந்துக்கிற டிராஃபிக்ல. வேற எந்த டிரான்ஸ்போர்ட் நீங்க சூஸ் பண்ணாலுமே டிரான்ஸ்போர்ட் ஒரு டைம் அண்ட் இங்க போறோம், அங்க வண்டி எடுத்துட்டு போனா அது ஒரு பிரச்சனை. தமிழ்நாடு வண்டியா பார்த்தா நிக்க வச்சிருவானுங்க, அவனுகிட்ட ஒரு பதில் சொல்லி கையில கால விழுந்து அது எல்லாமே கரெக்டா தான். ஹெல்மெட்ல ஐஎஸ்ஐ முத்திரை எங்க, எம்டி ஹெல்மெட் போட்டுட்டு போறான், டாட் சர்டிஃபைட் இசி சர்டிஃபைட் ஹெல்மெட் எல்லாம் போட்டு போறாங்கன்னா ஐஎஸ்ஐ சர்டிபிகேஷன் இல்ல. பழைய ஹெல்மெட் ஆக்சுவலி கவர்மெண்ட் ரூல் படி பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட டேட்க்கு அப்புறம் இம்போர்ட் பண்ற ஹெல்மெட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இங்க போட்டுட்டு வர ஹெல்மெட்ல வந்து அது ஐஎஸ்ஐ இருக்கணும்ன்றது மேண்டேட். நான் இது தப்பா கூட சொல்லலாம், பட் ஆனால் அது மேண்டேட்டரி இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். நான் படிச்ச வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ நான் வந்து 2015 2014 நான் ஹெல்மெட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த ஹெல்மெட் நான் இவென்ச்சுவலி யூஸ் பண்ணலாம். என்ன ஆஸ் எ சிட்டிசனா என்னை வந்து அவங்க கேள்வியை கேட்கக்கூடாது. பட்னா கர்நாடகால கேட்பாங்க. அங்க தமிழ்நாடு வண்டி பார்த்தாவே பிடிச்சி நிக்க வச்சு 500 ஃபைன் பையனோ இல்லையோ உன்னை வச்சு ஒரு டைம் பாஸ் நடக்குவாங்க. அவர் 1/2 மணி நேரமா நிக்க வச்சு அனுப்புவாங்க, நம்மளை வச்சு செஞ்சுதான் அனுப்புவாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. என்ன ப்ரோ சென்னைக்கு மட்டும் பாசிட்டிவா சொல்றீங்க, பெங்களூருக்கு மட்டும் நெகட்டிவா சொல்றீங்க அப்படின்னு தானுங்க? இல்ல பெங்களூருக்கு பாசிட்டிவான இதுல வந்து 2 சைடா யோசிக்கணும். 2 சைடு. இப்போ ஐடி பத்தி பேசுனதுனால சொல்றேன். பெங்களூர்ல வந்து சென்னையை விட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து அதிகமாகவே இருக்குது. நான் வந்து எல்லா கம்பெனிலையும் சொல்லலை, பட் ஆனால் ஒரு சில கம்பெனிஸில் வந்து பெங்களூரில் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் க்ரோத் லெவல் ஆஃப் க்ரோத் வந்து அதிகம். அதுவும் இல்லாமல் அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அங்கே சிடிசி இருக்கும். ஆக்சுவலி இப்போது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி. ஸோ அதனால் வந்து ஒரு சில கம்பெனிஸில் வந்து சேம் கம்பெனி சேம் ரோலே கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கேஜஸ் வந்து டிஃபர் ஆகும், ஏன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் வேறு அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி சைடில் பார்க்குறீங்க அப்படின்னா வெறும் பியூர்லி காசு மேட்ரு. லைக் உங்களுக்கு வந்து நீங்கள் வீடு எடுத்து தங்க போகிறீங்க, இல்லை சொந்தக்காரங்க இருக்காங்க, சொந்த வீடு இருக்குது, நீங்கள் அப்படி எதனா மேனேஜ் பண்ணுவீங்க, காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து உங்களுக்கு கம்மி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா பெங்களூர் வந்து ஒரு விதத்தில் வந்து பெட்டர் தான். ஒர்க் வைஸ் பார்க்குறப்போ பெட்டராகவும் இருக்கும். மேஜராக எந்த வித்தியாசம் தெரில. எங்கே ஒரு வந்து என்ன சொல்கிறது, கம்பெனி கரெக்டு தான், நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஜாஸ்தி, கம்பெனி நிறைய இருக்குது. சென்னை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே கம்ப்ளீட்லி அக்ரி. ஆனால் மெயினாக ஒரு வேறு ஃபேக்டர் என்னன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் தான். ஏன்னா நீ கடைசி சம்பாதிக்கிறதே வந்து நீங்க வேலை செய்தே சம்பாதிக்கிறது தான். சம்பாதிக்கிற பாதி காசு நீ செலவு பண்ணிட்டு என்ன பண்ண முடியும், பாதி காசு வீடு கொடுத்து வேற என்னதான் சேவ் பண்ண முடியும். அங்க போயிட்டு வந்து நம்ம கஞ்சத்தனமா இருக்கிறதுக்கு இங்க வந்து நம்ம செலவு பண்ணிட்டு ஓரளவு ஃபைனான்சியலா வந்து ஃப்ரீடமா ஜாலியா வந்துட்டு இருக்கிறது தான் ஒரு வைஸ் சாய்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஊரு பிடிக்கணும், நமக்கு இருக்கிற ஊரு பிடிச்சிருந்தாதான் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுங்கிறதே இருக்கும். இருக்கிற ஊரே பிடிக்கல, என்னதான் செலவு பண்ணாலும் நமக்கு ஊரு பிடிக்கல. ஒருவேளை நம்ம சென்னை ஒர்க் பிளேஸ் வந்து முதல்ல சென்னை வந்ததுனால அப்படி இருக்கு. இவன் வந்து சின்ன வயசுலயே சென்னைலாம் இருக்கு, எங்க பாட்டி வீடு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதனால அவனுக்கு சென்னை இப்போ போயிடுச்சு. இப்போ நம்ம 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருந்து ஈவென்ச்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் சென்னை தான் வந்தோம்.
வேலைக்குன்னு பாக்குறப்ப பெங்களூர் போல சென்னை தான் வந்தோம். ஸோ அதனால நமக்கு சென்னை பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது சென்னைக்கு முட்டு கொடுக்குறோம். சரி இல்ல அது நீ எப்படி வேணா சொல்லு, சோறு போட்ட ஒரு முட்டு கொடுக்குற அப்படி கூட சொல்லு, தப்பு இல்லை. ஆனா அதனால அப்படி சொல்றோமா இல்ல உண்மையிலே சென்னை பெட்டரா அப்படிங்கறது தான் இப்ப பாயிண்ட். சென்னை பெட்டர் இல்ல டிபேட் மாதிரி ஆயிடும் அது. இல்ல இல்ல ஆல்ரெடி நிறைய போயிடுச்சு. எல்லாமே பெர்ஸ்பெக்டிவ் தான். எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தாங்க. எனக்கு வந்து பெங்களூரோட சென்னை வந்து பிடிச்சிருக்கனால ஊரு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். பேசிக்கா அவ்வளவுதான். காஸ்ட் ஆஃப் லிவிங் அதெல்லாம் அசைட் தான். பிடிச்சிருக்காங்க பெங்களூர்லயும் போயிருக்கோம். பெங்களூர்லயே இருங்க, நீங்க பெங்களூர்லயே செலவு பண்ணுங்க. பெங்களூர்லயும் இருக்கிறவங்க மனிதர்கள் தான். சரி ரைட்டு. ஓகே ரைட் நண்பர்களே, சரி முடிச்சிருவோம். சீக்கிரம் பெங்களூர்ல போய் தரிச்சிட்டு போறோம். 1 மணிக்கு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுகிறோம் டாடி. ஓகே டோரிமான் விடைபெறுகிறேன். சரி நன்றி நண்பர்களே. நன்றி நண்பர்களே. அதுக்கப்புறம் வந்து சுஷிமாரும் விடைபெறுகிறார். அப்டேட் என்னன்னா வந்து இதுக்கப்புறம் இவங்களோட சேர்ந்து சில எபிசோட்ஸ் பிளான் பண்ணிருக்கேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளான் பண்ண அந்த எபிசோடு பேசுறோம். ஸ்டாக்கு அந்த பற்றி சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச ஃபினான்ஷியல் திங்ஸ் பற்றி பேசுகிறோம். அதை கண்டிப்பாக அந்த எபிசோட் பண்ணுவோம். கூடிய சீக்கிரம் வருவோம். சதீஷ் அவர் வந்து கடும் உழைப்போட இதெல்லாம் ஸ்பாட்டிஃபை எல்லாம் போடுறாரு. அவருக்கு வந்து லைக் பட்டன் போட்டு தட்டி விட்டுருங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நான் காசு வீட்டில் சொல்லுவேன், அவன் தான் சொல்கிறான். 10 ரூபாய்க்கு தானே மேட்ரு. ஸோ நான் இதை சொல்கிறேன். ஸோ வந்து நம்மளோட பாட்காஸ்ட் வந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போட்டவனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் யூடியூப் மாதிரி. ஸோ வந்து நீங்கள் உடனே போய் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரேட் பண்ணுங்கள். பாட்காஸ்ட் வந்து சரி பிடிச்சிருக்கு நீங்கள் நிறைய கேட்குறீங்கன்னா வந்து கொஞ்சம் ரேட் பண்ணிங்கன்னா வந்து பாட்காஸ்ட்டில் ரேட்டிங்கில் கொஞ்சம் நல்லா போகும். அதுவும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் லைக்கும் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண முடியுமா? கமெண்ட் இன்ட்ராக்ஷன் தட்ஸ் நைஸ் திங் சுஷிமான். ஸோ வந்து நானும் இனிமேல் வந்து லைக் நம்ம ரேண்டம் டாக்ஸ் வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்லாம் படிக்கலாம். கமெண்ட்ஸில் வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ பதிவில் வந்து ஏதாவது ஒரு மாற்று கருத்து இருந்தால் வந்து கீழே அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து இருந்தா இல்லை இருக்கு கண்டிப்பாக இருக்கு. ஸோ இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு ஸ்பாட்டிஃபைல. அதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் இன்ட்ராக்ஷன்ஸ் எங்கள் கூட பேசுங்க. கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸே ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக நாங்கள் அடுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸும் பேசுவோம். உங்கள் கமெண்ட்டையும் உங்கள் கேள்விக்கு பதிலும் சொல்லுவோம். பண்ண முடிஞ்சா பண்ணுவோம். பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வருதான்னு பார்ப்போம். வரோம். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அனங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ரைட்டு. பாய். ஓகே ரைட்டு. பாய்.